ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. நாம் தொடர்ச்சியாக ஜோதிடம் சார்ந்த அநேக தலைப்புகளில் பதிவுகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். அந்த அத்துணை தலைப்புகளும் ஏதேனும் ஒரு வகையில் பல ஜாதகங்களை ஆய்வு மேற்கொண்டு அதிலிருந்து அடியேனுக்கு கிடைத்த சில அனுபவங்களையும் கலந்து எனக்கு தெரிந்த சில விஷயங்களையும் சில விதிகளையும் இணைத்து ஒவ்வொரு பதிவிலும் கொடுத்து கொண்டு வருகிறேன். ஏதாவது ஒரு வகையில் இந்த ஜோதிடம் என்பது அனைவருக்கும் சென்று அந்த ஜோதிட பலன் எடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு தடுமாற்றம், பயம், என எல்லாருமே நல்ல கல்வியாளர்கள், நல்ல பெரிய பெரிய குருமார்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டேருந்து படித்தவர்களாக தான் இருப்பாங்க. இப்படி இருந்தாலும் பலன் சொல்லும் பொழுது ஒரு தயக்கம், நடுக்கம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நம்முடைய அனுபவத்திற்கு உட்பட்டு நமக்கு தெரிந்த விஷயங்களை பிறருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் குற்றம் குறைகள் எது இருந்தாலும் தயவு கூர்ந்து மன்னித்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு பதிவிற்கு செல்வோம். நண்பர்களே, இன்றைய பாடம் ஜோதிடத்தில் சிறப்பு தகுநிலை பெறுவதற்கு எப்படி ஒரு ஜாதகம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பதிவு. இதில் தேர்ந்தெடுத்து ஒரு 80 முக்கிய விதிகளை நான் கொடுத்துருக்கேன். 80 முக்கிய விதிகள்லாம் இதெல்லாம் எப்படிங்க போய் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு மலைப்பாக யாரும் நினைக்க வேண்டாம். ஜோதிடம் என்றாலே பொதுவாக படிக்கணும், திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஜோதிட கல்வியை பெறுவது என்பது ரொம்ப கடினங்க. இது ஜோதிடம் என்பது கல்வியே கிடையாது. முதல்ல இது ஒரு ஞானம், தேடுதல், புரிதல், அறிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல். ஏன்னா உணர்தலின் பொருட்டு தான் ஜோதிடத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அதனால தான் உணர்தலின் சிகரம் கேது அப்படிங்கிறதுனால தான் ஜோதிடத்திற்கு கேதுவையும் ஒரு கிரகமாக, முக்கிய கிரகமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால யாரும் பயப்பட வேண்டாம். 80 விதிகளை நீங்கள் சொன்ன இதெல்லாம் பார்க்குறதா எங்கள் வேலையா, இதெல்லாம் வேலை வெட்டியில் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமா, அப்படி வந்தீங்களா சுருக்கமாக 2 பாயிண்ட்டை சொன்னீங்களா போனீங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சில புரிதல்கள் இருக்கும். இறுதி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கான சில விடைகள் என்பது இதில் கிடைக்கும். நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டேங்க, ஜோதிடம் படிச்சுட்டேங்க, நிறைய குருக்கிட்ட படிச்சிருக்கேங்க, ஏகப்பட்ட புக்கு வாங்கிட்டேங்க, உங்கள் புத்தகம் கூட நான் வாங்கிட்டேங்க, எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன், ஆனால் பலன் மட்டும் சொல்ல முடியல அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ என்ன தயக்கம், என்ன பிரச்சனை? அப்போ நம்முடைய ஜாதகம் என்ன சொல்லுது, நம்ம ஜாதகத்தில் எது போன்ற அமைப்புகள் இருக்குது, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம எங்கே இட்டு செல்கின்றன, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நாம் எந்த அளவிற்கான ஜோதிடர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, பார்ப்போம். ஜோதிடர்கள் ஜோதிடம் கற்று தொழில் முறையில் ஈடுபடும் பொழுது இயற்கையிலேயே குடும்பம், பொருளாதாரம் அல்லது உடல் பாதிப்பு என்று சில மாற்றங்கள் உருவாகிறது என்று பலர் கூற கேட்க முடிகிறது. நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போது கூட இப்படி தான் என்னை சொன்னாங்க. ஐயோ, ஜோசியம் கற்றுக்க போறியா, அவ்வளோதான், உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும், நீ அவ்வளோதான், நீ இவ்வளோதாங்கிற அளவுக்கு இல்லாத சித்திரவதையை அனுபவிக்க போகிற அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. ஜோசியம் போய் கற்றுக்கிறியாப்பா, உனக்கு வேறு கற்றுக்கிறதுக்கு வேலையே இல்லையா, படிக்கிறதுக்கு உனக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது, உனக்கு எதுக்கு இந்த வயசில் போய் ஜோசியம் கற்றுக்கிறேன்? நான் ஜோதிடம் கற்றுக்க வந்ததே 50 வயசில் தான் கற்றுக்க வந்தேன். நான் ஒன்றும் 20 வருட அனுபவ ஜோதிடர், 25 வருடம் 30 வருடம் நான் ஜோதிடத்தில் அனுபவத்தில் கரைத்து குடித்தவன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நான் கற்றுக்க வந்ததே 50வது வயதில் தான் கற்றுக்க வந்தேன். ஏன் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வந்தேனுங்கிறது எனக்கும் தெரியாது, இந்த ஜோதிடத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.
அப்போது நான் அன்எக்ஸ்பெக்டடாக இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன், கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரேன், விருப்பமே இல்லாத கற்றுக்கிறேன். கற்றுக்கும் போதும் இடையில பாதி காலகட்டத்தில் பூந்து ஒடியாந்துருவேன், பிரேக்கப் பண்ணிவிடுவேன். அப்புறம் என்னுடைய ஆசிரியர் திடீர்னு ஃபோன் போட்டு, எங்கேங்க நீங்கள் ரொம்ப நாளாக காணோம், இந்த ஒரு கோர்ஸாவது முடிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு கூப்பிடுவார். இதாங்கய்யா வரேன்னு சொல்லி அப்படியே தடுமாறி போவேன். மறுபடியும் ஒரு பிரேக்கப் ஓடியாந்துருவேன். இப்படி தான் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு பெரிய சுவாரஸ்யம், அது சொல்ல வேண்டியதில்லைங்க. அதனால் எல்லாருமே பயமுறுத்துவாங்க. நான் கற்றுக்கிட்ட காலகட்டத்தில் நீ போய் இதெல்லாம் கற்றுக்கிறியா, இதெல்லாம் மோசமான ஒரு படிப்பு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும்பாங்க. சரி, இதெல்லாம் உண்மைதானா, இல்லை அப்படி இல்லையா, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். பொதுவாகவே ஜோதிடம் என்பதை அவ்வளவு எளிதாக ஒருவர் கற்பதோ அல்லது அதனிலிருந்து பிறரது கர்மாவின் பலன்களை வெளிப்படுத்துவதோ முடியாத செயல்களாகவே பார்க்கப்படுகிறது. ஜோதிடம் என்பது மறைப்பொருளை கற்று அறிவதும் உணர்வதும், கற்றபின் அதன் சூட்சமம் நிறைந்த மரபொருளை, அந்த மறைப்பொருளை வெளி உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதும் அடங்கிய ஒரு அற்புதமான நுட்பமான கலை. இங்கு மறைபொருள் என்று குறிக்கும் பொழுது மறைபொருள் குறிக்கக்கூடிய பாவம் ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவங்க. இந்த 8ஆம் பாவம்ங்கிறது தான் மறைபொருள், ரகசியம், யாராலும் அறிய முடியாத ஒரு விஷயத்தை தான் உள்ளே சென்று ஆழ்கடலில் தேடி முத்தெடுப்பதை போல அப்படியே வெளியில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய பாவம் என்பது 8ஆம் பாவம். அதனால தான் 8ஆம் பாவத்துக்கு சமசப்தம் பாவம் 2ஆம் பாவமாக இருக்கும். அப்போ 8ஆம் பாவத்தை நீங்கள் சுபத்துவமாக இயக்கி அதன் மூலமான 2வது பாகம் எனும் உங்கள் வார்த்தையின் மூலமான நல்லதொரு பேரையும் அடைய முடியும். அதே போல் 2ஆம் இடம் வாயிலாக உங்களுடைய வாக்கின் மூலம் அசுபமாக பேசி 8ஆம் இடத்தின் மூலமான அடி உதை கண்டம் தண்டனைகளையும் பெற முடியும். அப்போ 8க்கு 2க்கு எவ்வளோ ஒரு மிங்கிள் இருக்குது பாருங்க. அப்போ இந்த 8ஆம் பாவம் என்ற அந்த ரகசியம், அந்த அமானுஷ்யம், இந்த மறைபொருள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் அந்த விருச்சக ராசி. இது காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம்ங்கிறது இந்த விருச்சக ராசி, செவ்வாய் வீடு இயற்கையிலேயே வரக்கூடிய ஒரு ராசி. இந்த விருச்சக ராசி என்பது ஒருவரின் பழைய சஞ்சித கர்மாவாகிய அனைத்தையும் உள்ளடக்கி இப்பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய பிராப்த கர்மாவாக வெளிப்படுத்தக்கூடிய ராசி. இது என்னங்க சஞ்சிதம் பிராப்தம், ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம முதல் பாடத்திலேயே இதை தான் பெரிய எக்ஸ்பிளைன்டாக ஒரு பாடமாக சொல்லியிருக்கேன். முதல் பாடத்திலிருந்து பார்த்து வருபவர்களுக்கு புரியும். ஒருவர் ஜோதிடம் கற்க வேண்டுமெனில் கட்டாயம் 9ஆம் பாவம் இயங்க வேண்டும். எதுங்க 9ஆம் பாவம்? இது 1 என்றால் இது 9ஆம் பாவம். ஜோதிடம் கற்க வேண்டும் என்றால் கட்டாயமாக இந்த 9ஆம் பாவம் ஒருவருக்கு இயங்கி ஆக வேண்டும். 9ஆம் பாவம் தொடர்பில்லாத ஒருவர் ஜோதிடம் கற்பது என்பது மிக மிக சிரமம். அதே சமயம் ஒரு பாவம் இயங்கும் பொழுது அதற்கு ஏனைய 11 பாவமும் இணைந்து இயங்கும். எந்த பாவம் இயங்கினாலும் இந்த பாவகத்தை கெடுக்கக்கூடிய வலுப்படுத்தக்கூடிய பாவகங்கள் என்று ஏனைய 11 பாவங்களும் இயங்கத்தான் செய்யும். அதாவது 9ஆம் பாவம் இயங்கும் பொழுது அதற்கு 12ஆம் பாவமான லக்னத்திற்கு 8ஆம் பாவம் இயங்கும். அதாவதுங்க இந்த 9ஆம் பாவம் இயங்குது. அப்போ இயங்கும் பொழுது இந்த 9ற்கு முந்தைய பாவமான 8ஆம் பாவம், இந்த பாவம் என்பது லக்னத்திற்கு 8ஆம் பாவம், இது இயங்க செய்யும். ஒருவர் 9ஆம் பாவம் வாயிலான புண்ணியத்தின் பொருட்டு ஜோதிடம் கற்றுக்கொள்கிறார் எனும் பொழுது அதற்கு 12ஆம் பாவமான 8ஆம் பாவத்தின் மறைபொருள் உணரும் ஆற்றலை அவர் பெறுகிறார் என்று அர்த்தம். ஆனால் அதே சமயம் அவர் ஜோதிடம் கற்கவில்லை எனில், சரிங்க அவர் ஜோதிடம் கற்றுக்கல, அப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதா? ஜோதிடம் கற்றுக்க போனார், அவருக்கு பல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம், எல்லாம் ஓகே. அவர் ஜோதிடமே கற்றுக்கலைங்க, அப்போ அவருக்கு அந்த பிரச்சனை என்பது இல்லாமல் இருந்திருக்குமா என்று கேட்டால், 8ஆம் பாவத்தின் அசுபத்தன்மையான பொருள் விரயம், அவமானம், கண்டம், தலைமறைவாக இருக்கும் வாழ்க்கை, ஆயுள் பங்கம் ஏற்படும் ஆபத்துக்கள் அல்லது விபத்துகள், முக்கிய உறுப்புகள் பாதித்தல், இது போன்று மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது அவருக்கு
இயற்கையிலேயே அந்த காலகட்டத்தில் தசாபுத்தி அமைப்புக்குள் அந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டு இருக்கும். இதில் 9ஆம் பாவம் அதுபோன்ற அசுப செயல்கள், அசுபத்தன்மை அவருக்கு அதிகமாக தசாபுத்தி நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய பாக்கியஸ்தானம் ஏதேனும் ஒரு வகையில் இயங்கும் பொழுது இவர் இந்த 8ஆம் பாவத்தை, இந்த 9ஆம் பாவம் இயங்குவதன் காரணத்தினாலே இந்த 8ஆம் பாவத்தில் உள்ள மறைபொருளை தேடக்கூடிய, ரகசியம் சார்ந்த இந்த ஜோதிடத்தை உணரக்கூடிய கல்வியை கற்பதற்கு வருவதற்கான ஆயத்தங்களை இந்த ஜாதகர் மேற்கொள்வார். ஆனால் இந்த 9ஆம் பாவம் ஒருவருக்கு தொடர்பு பெறாத பட்சத்தில் இவர் 8ஆம் பாவகத்தில் உள்ள அசுபத்தன்மையை முழுமையாக அனுபவித்துக் கொண்டு சித்திரவதையை பெற்றுக்கொண்டு இருப்பார். ஆனால் நம்ம சொல்றது, நீ ஜோதிடம் கற்றுக்கிட்டதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி கிடையாதுங்க. ஒரு மனிதனுக்கு இந்த 9ஆம் பாவம் ஆகிய ஜோதிடம் கற்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்கனவே அவர் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்காக ஏதோ ஒரு முற்பிறவில் செய்த புண்ணியத்தின் பயனாக அந்த 8ஆம் பாவத்தின் அசுபத்தன்மைகளை குறைத்துக் கொள்வதற்காகத்தான் நம்ம ஜோசியம் கற்றுக்கிறது வரோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க. ஆனால் 8ஆம் பாவத்தின் வாயிலான ஜோதிடத்தை இயக்கும் பொழுது அந்த 8ஆம் பாவத்தின் சுபத்தன்மையை அவர் இயக்குகிறார் என்று அர்த்தம். இப்போ நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது 8ஆம் பாவத்திற்குன்னு சுபத்தன்மை ஏகப்பட்டது இருக்குதுங்க. எல்லாமே 8னாவே அசுபம் மட்டும் கிடையாது, நிறைய சுபத்தன்மையும் அதில் இருக்குது. அந்த சுபத்தன்மையை நீங்கள் இயக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது மேற்கண்ட அசுபத்தன்மை முற்றிலும் நீங்காவிட்டாலும் கூட ஓரளவுக்கு ஜாதகருக்கு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சிறிய பிரச்சனைகளாக மட்டுமே அவருக்கு கொடுத்து ஜோதிடம் என்ற மகா அற்புதத்தை அவருக்கு வழங்குவதற்கான சூழ்நிலையை அந்த அமைப்பு என்பது வாரி வழங்கி விடுகிறது. நான் ஜோதிடம் கற்றுக்கிட்ட வந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை நடக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அதனை காட்டிலும் 10-20 மடங்கிற்கு அசுபத்தன்மையான பலன்களை நான் அனுபவிக்க நேரிட்டிருக்கும் என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் வெளியே இருந்து பார்ப்பவர்கள் இவர் ஜோதிடம் கற்றதினால்தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு இருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மை அப்படி அல்ல. அவர் ஜோதிடம் படிக்காமல் இருந்தால் அவரது நிலைமை மேலும் படுமோசமாகி கடுமையான விளைவுகளை அவர் சந்தித்து இருப்பார் என்பது உண்மை. இதை பலரும் உணர்ந்து கொள்வது இல்லை. ஜோதிடம் ஒருபோதும் ஒரு தனி மனிதனின் குடும்பத்தையோ அல்லது பொருளாதாரத்தையோ அல்லது அவனின் வாழ்வாதாரத்தையோ வீழ்த்தும் என்று பயப்பட தேவை இல்லை. ஆனால் அந்த ஜோதிடத்தை தொழிலாக கொள்ளக்கூடிய ஒரு ஜோதிடர் கையாளக்கூடிய உண்மைத்தன்மையின் அளவுகோலை பொறுத்து அவரது வாழ்க்கையில் ஏற்றமா இரக்கமா மாற்றமா என்பது நாம் வணங்கும் பரம்பொருள் குறிக்கும் பிரபஞ்சத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது. என்னுடைய செயல் ஜோதிடத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அது நல்லதை செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறது அவுட்புட்டு கிடைக்கும். ஜோதிடம் கற்று ஜோதிடத்தை முழுமையாக உணர்ந்து ஆய்வு செய்யும் வரை எந்த பாதிப்பும் அவை மூலமாக இருக்காது. ஆனால் அந்த ஜோதிடத்தை நாம் பிரயோகப்படுத்தும் பொழுது அதனை எப்படி கையாள்கிறோம் என்பதை பொறுத்து கண்டிப்பாக அதன் மூலமான ஜோதிடருக்கு கர்மா என்பது சேரும் என்பது உறுதி. ஆகையினால்தான் ஜோதிடத்தை ஒரு புனித தொழிலாக புனிதமாக நியாயமாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் யாரையும் குறை சொல்லாமல் யாரையும் திட்டாமல், இப்போ இன்னைக்கு ரொம்ப மனதுக்கு சங்கடமாக இருக்குது. ஒவ்வொரு ஜோதிடரும் அதுவும் நம்ம மதிக்கத்தக்க பெரிய பெரிய குருமார்களே ஒருவருக்கு ஒருவர் இப்போ திட்டக்கூடிய, கண்டனம் தெரிவிக்கக்கூடிய, தரம் தாழ்ந்துலாம் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி நிறைய போயிட்டுருக்கிறத பார்த்தா மனசுக்கு சங்கடமாக இருக்குது. அது பெரிய பாவ செயலாக அந்த அந்த நபர்களுக்கு வந்துடும். எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவாகவே எந்த ஒரு மனிதர்களையும் நாம் அதிகப்படியாக அனாவசியமாக பேரை கெடுக்கிற மாதிரி அவர்களை நம்ம திட்டுவது, அசிங்கப்படுத்துவது எல்லாம் பெரிய பாவ செயல். அதிலும் ஒரு ஜோதிடர்களே இன்னொரு ஜோதிடரை திட்டுறது, விமர்சனம் பண்ணுறதுங்கிறது இன்னும் மோசமான ஒரு விஷயங்கள். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஜோதிடம் கற்றுக்கொண்டவர்கள், ஜோதிடத்தை புரிந்து கொண்டவர்கள், பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்களே அது போன்ற தவறுகளை செய்வது என்பது கண்டிப்பாக கூடாது. பொறுமை காக்கணும்.
நம்மை காட்டிலும் சிறந்த ஜோதிட ஞானம் உள்ளவர்கள் யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறதும் சரி, எனக்கு மட்டும்தான் எல்லாமே பேச தெரியும்னு நான் பேசிகிட்டு இருக்கிறதும் சரி, அது பிறருடைய மனதை புண்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு கணம் யோசிக்கணும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஜோதிடர் பிறர் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் வார்த்தைகள் பேசுவது, செயல் மூலமாக நடந்து கொள்வது, அல்லது ஒருவர் ஜாதகத்தின் பலவீனத்தை அறிந்து கொண்டு, நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஜாதகம் நம்மகிட்ட பார்க்க வராங்கன்னா அந்த ஜாதகத்தில் பலவீனம் இருக்குன்னா அந்த பலவீனத்தை கொண்டு அவர்களிடம் பணம் பறிக்கும் நோக்கத்தை நாம் கையாள்வது, அல்லது அவர்களுக்காக ஒரு பயத்தை உருவாக்கி அவர்களிடம் பரிகாரம் என்ற பெயரில் அவர்களுக்கு செலவுகளை வைத்து ஏதேனும் ஒரு வகையில் நாம் சுயநலமாக அந்த பயனை அடைய விரும்புவது, இதெல்லாமே பெரிய பாவத்திற்கு உண்டாகும். அப்பொழுதுதான் ஒரு ஜோதிடருக்கான அசுப கர்மாவை அவர் சுமக்க ஆரம்பிக்கிறார் என்று அர்த்தமே ஒழிய, ஜோதிடத்தை படிப்பதனாலோ ஜோதிடத்தை கற்று ஆய்வு மேற்கொண்டு பிறருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய செயலை, வழிகாட்டக்கூடிய செயலை ஒருவர் நேர்மையாக செய்யும் பொழுது அது நேர்மறையான புண்ணிய கர்மாவாகத்தான் அவருக்கு வரும் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எக்காரணத்தை கொண்டும் ஜோதிடம் கற்கும் போதும் கற்று கொண்ட பிறகும் உங்களுக்கு தெரிந்ததை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்கு தயங்காதீங்க. உங்களுக்கு தெரிந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்படுங்க. ஏன்னா சில விஷயங்கள் இது இறைக்கிற கிணறு தான் மறுபடியும் கிணறு ஊற்று நிறையும் சுத்தமாகும் அப்படிங்கிறது போல, அறிவு என்பது, ஞானம் என்பது நாம் எந்த அளவிற்கு பிறருக்கு வழங்குகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு இறைவன் இந்த பிரபஞ்சம் மேலும் மேலும் கொடுத்து விருத்தி அடைய வைப்பார் என்பது நிச்சயம் நிதர்சனமான உண்மை. இது ஜோதிடர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஜோதிடத்திற்கு நிறைய எண்ணற்ற ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கணுங்க. எண்ணற்ற ஒழுக்க நெறிகள் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஒரு உதாரண புருஷனாக நாம் இருக்கணும். ஏன்னா நம்ம வாக்கையும் நம்ம வாழ்வாதாரத்தையும் நம்ம வாழ்க்கை நடைமுறைகளையும் இந்த உலகம் கூர்மையாக கவனிக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எப்போவுமே ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஜோதிடம் தெரிந்து அறிந்து பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய காலத்திற்கு நம்ம வந்த பிறகு நமக்கு தெரியாது இந்த உலகம் நம்மளை கவனிக்கிறது. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த உலகம் ஊன்றி கவனித்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நம்ம பேசணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இதை மற்றொரு வகையிலும் சிந்திக்க வேண்டி உள்ளது. அதாவது வேதத்தின் கண்ணாக போற்றப்படும் இந்த ஜோதிட கலை அவ்வளவு எளிதில் ஒரு தவறான மனிதருக்கு சென்றுவிடக்கூடாது என்ற காரணமாகவும், மேலும் இது ஒரு தேவ ரகசியம் சார்ந்த கல்வி என்ற காரணத்தினாலும் இந்த ஜோதிடத்தை வடிவமைத்த 18 சித்தர்கள் இன்றளவிலும் சூட்சும ரூபம் கொண்டு நம்மிடையே கலந்து ஜோதிடத்தை தவறான எண்ணம் கொண்டவர்கள் கற்றுவிடக்கூடாது என்ற காரணத்தினாலும் பல வாழ்க்கை தேர்வுகளை நமக்கு வைத்து அதில் மனதளவில் யார் ஒருவர் செம்மையடைகிறார்களோ அவர்களை இறுதியில் ஜோதிடம் எனும் தேவ ரகசியத்தை கற்று அதனை இந்த சமுதாயத்திற்கு நல்முறையில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் நம் மீது ஆளுமை செலுத்தும் பொழுது அதனை தாங்க முடியாமல் ஜோதிடம் கற்கும் பொழுது பயந்து ஓடிவிடாமல் அதனையும் மீறி மனதளவில் உடலளவில் யார் ஒருவர் ஜோதிடத்தை முழுமையாக நேசித்து அதில் தனது பயணத்தை செலுத்துகிறார்களோ அவரிடம் மட்டுமே சாட்சாத் சூட்சம உருவம் கொண்ட முன்னோர்கள் முழு ஆசையோடு அந்த ஜோதிட கலையை அர்ப்பணித்து வாழ்த்திச் செல்கிறார்கள் என்றும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான நபர்கள் 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி காலத்திலும் அஷ்டம சனி காலகட்டத்திலும் 7.5 சனி காலகட்டத்திலும் ஜோதிடம் கற்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நானே ஜோதிடம் கற்க வந்தது சனி தசையில் தாங்க வந்தேன். சனி எனக்கு 6ஆம் அதிபதி. அப்போ சனி தசையில் தான் நானும் ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது என்னென்னா, எப்போல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய தசா நடக்குதோ, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்திலோ அப்போ தான் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற எண்ணமே வரும். ஏன்னா அந்த பயிற்சிங்கிறது அவ்வளோ ஒரு கடுமையான பயிற்சி, மிக மிக சிரமமான பயிற்சி. அப்படியே லேசாக அப்படி ஜாலியாக போயெலாம் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட முடியாது. அப்போது நம்ம கஷ்டப்படக்கூடிய அந்த தசா வருவதே நமக்கு இது போன்று காலத்திற்கும் நிற்கக்கூட ஒரு ஞானத்தை வழங்கக்கூடிய வகையில் நாம் உழைக்கக்கூடிய வேலையை செய்ய வைக்கக்கூடிய, நிர்பந்திக்கக்கூடிய வேலையை செய்வதற்காகத்தான் நமக்கு வருகின்ற 6, 8ஆம் அதிபதியின் தசைகளும் கூட என்பதையும் நீங்கள் இதோடு இணைத்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. சரிங்க, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம்.
ஏங்க 19 நிமிஷத்தை பேசிட்டு இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு திட்டாதீங்க. எல்லாமே விஷயங்கள் அனைவருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் எவாப்ரேட்டாக சொல்கிறோம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு ஜோதிடத்தில் சிறப்பு தகுநிலை பெறுவதற்கு என்னென்னங்க இருக்கணும், எப்படி எப்படிலாங்க ஜாதகத்தில் இருக்கும். லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் குறிப்பாக 5, 9 ஒருவருக்கு லக்னாதிபதி நிற்கும் பொழுது அவர் ஜோதிடம் கற்பதற்கு ரைட் பர்சன். அடுத்து லக்னம் மற்றும் ராசி லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் 2 பேருமே சஷ்டாஷ்டக அமைப்பில் இல்லாமல் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு தரும். அல்லனா ஜோதிடம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார், முயற்சி பண்ணுவார், ரொம்ப ஏக்கம் இருக்கும், போவார், ஏதாவது ஒரு தடைகள்னால அவர் அந்த வகுப்புக்கு போக முடியாது, கட்டாயிடும். கரெக்டாக அப்போ தான் வகுப்புக்கு போகலான்னு பணத்தெல்லாம் கட்டிடுவார் அந்த குருக்கிட்ட. வகுப்புக்கு போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு வந்துடும். அதை போய் அவர் ஜோதிடத்தை படிக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும். ஆனால் ஆசைப்படுவார். லக்னாதிபதி ஏதேனும் ஒரு வகையில் 2ஆம் அதிபதியோடு சுபர் தொடர்பு பெற வேண்டும். லக்னாதிபதி நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னாதிபதி உங்கள் 2ஆம் அதிபதியோடு சுப தொடர்பில் இருக்க வேண்டும். புதன் தனித்து சுபர் தொடர்புடன் சிறப்பாக இருக்க வேண்டும். புதன் மற்றும் 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பில் இருக்க வேண்டும். இரண்டாம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பதும் 10ஆம் இடத்தில் இருப்பதும் அல்லது 10ஆம் அதிபதியை பார்ப்பதும் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 2ஆம் இடத்தில் இருப்பதும் அல்லது 2ஆம் அதிபதியை பார்ப்பதும் 2ஆம் அதிபதியோடு சார பரிவர்த்தனை பெறுவதும் அல்லது புதனோடு சார பரிவர்த்தனை பெறுவதும் ஜோதிடத்தின் மூலமாக வருமானம் அவருக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, 2ஆம் இடம் இது, அப்போ இது 10ஆம் இடம். இது 2 மற்றும் 10க்கு உண்டான தொடர்பு ஏதேனும் ஒரு வகையில் இருந்தாக்கா அவர்களுக்கு நல்ல ஜோதிடத்தின் மூலமான வருமானத்திற்கு பாசிபிள் உண்டு. அதே போல் இந்த அதிபதியும் இந்த 10ஆம் அதிபதியும் எங்கேயான ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து இருப்பது அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கேயா நின்று பார்த்துக்கிறது, தொடர்பு பெறது, அல்லது 2 அதிபதிகளும் சார பரிவர்த்தனை பெறுவது, இது போன்ற நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஜோதிடத்தின் மூலமான ஒரு வருமான வாய்ப்பு உண்டு என்ற ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிடலாம். 2ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சம் பெறுவது அந்த அதிபதியின் தசாபுத்தி காலத்தில் ஜோதிடத்தில் நல்ல வருவாயை ஈட்டித்தரும். உதாரணமாக ஒரு 2ஆம் அதிபதி புஷ்கர நவாம்ச பாதங்கள் நம்ம ஏற்கனவே தனியாகவே ஒரு வகுப்பு போட்டிருக்கோம். இப்போ எல்லாமே அதில் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கே எனக்கு 10 நிமிஷம் ஆகிடும். அதனால் இப்போ உதாரணத்துக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், அந்த லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி போய் இங்கே பாருங்கள், பரணி 3ங்கிறது புஷ்கர நவாம்ச பாதம், அதில் போய் நிற்கிறார் அப்படின்னா அந்த அதிபதி அந்த 2ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலத்தில் நல்ல ஒரு வருவாயை ஈட்டித்தரும். அதே போல் இந்த 2ஆம் அதிபதி கோச்சாரத்தில் புஷ்கர நவாம்ச பாதத்தின் மீது செல்லும் பொழுதும் அதே 2ஆம் அதிபதியின் மீது செல்லும் போதும் அவருக்கு நல்லதொரு வருமானத்தையும் கொடுக்கும். 2ஆம் அதிபதி அஷ்டவர்க்க சக்கரத்தில் எந்த மாதங்களில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார் என்பதை பொறுத்தும் அந்த குறிப்பிட்ட மாதங்களில் அதிகப்படியான தன வருவாய் ஜாதகர் அடைவார். இப்போ அஷ்டவர்க்க சக்கரம் அப்படிங்கும் பொழுது உதாரணமும் ஒருத்தருக்கு 2ஆம் அதிபதி புதனாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ரிஷபத்தில் பிறந்திருக்காரு, ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காருன்னா இது 2ஆம் அதிபதி அப்படின்னு ஒருவர். இப்போ 2ஆம் அதிபதி அப்படின்னா இது அஷ்டவர்க்க சக்கரம். இந்த அஷ்டவர்க்க சக்கரத்தில் இது மேஷம், இதாவது சித்திரை மாதம், மேசங்கிறது சித்திரை, அடுத்து ரிஷபம் வைகாசி, இப்படி ஒவ்வொரு தமிழ் மாதமும் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கோம். இப்போ எந்த ராசியில் எந்த மாதத்தை குறிக்கக்கூடிய ராசியில் அதிகப்படியான பரல்கள் இருக்கோ அந்த பரல்களில் செல்லும்போது 2ஆம் அதிபதி செல்லும்போது அவருக்கு நல்ல வருமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக இங்கே 2ங்கிறது பாருங்கள் ரொம்ப குறைவான மதிப்பெண்ணாக இருக்குது. அப்போ இந்த 2ஆம் எண் கொண்ட ராசியில் அந்த மாதத்தில் செல்லும் பொழுது அந்த ஜாதகருக்கு வருமான வாய்ப்பு குறைவாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சார பரிவர்த்தனை பெற்று இருக்கும் பொழுது ஜோதிடம் அல்லது ஏதேனும் ஒரு துறை சார்ந்த மறைமுகமான உபரி வருமானம் கண்டிப்பாக உண்டு. உதாரணமாக இது மேச லக்னம், மேச லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதியோட சாரம் அனுச நட்சத்திரத்திலும்
இந்த 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியின் சாரத்திலும் சார பரிவர்த்தனையில் இங்கே நிற்கிறார்கள். இப்படி சார பரிவர்த்தனையில் 2, 10க்குரிய கிரகங்கள் நிற்கும் பொழுது இவர்களுக்கு வெளியே தெரியாத மறைமுக வருமானமாக இது இருக்கும். அது ஜோதிடமாக இருந்தாலும் கூட சரி, அந்த ஜோதிடம்ங்கிறது அவங்களுக்கு அடிஷனல் இன்கம்மாக தான் இருக்குமே ஒழிய பிரைமரி இன்கம்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மேபி பிரைமரி இன்கம் வந்து ரொம்ப கம்மி சேலரியில் கூட எங்கேயா இருப்பாங்க. ஆனால் இன்னொரு செகண்டரி தொழிலை ஜோதிடம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஏராளமான வருவாய் இருக்கும். அப்போ வருவாயின் ஏற்ற இறக்கங்கள் என்பது மேபி வித்தியாசப்படலாம். ஆனாலும் கூட இவர்கள் வெளிப்படையாக இவர்கள் முழு நேர ஜோதிடர்கள், முழு நேர ஆராய்ச்சியாளர்கள், முழு நேர ஆய்வாளர்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. இது ஒன் ஆஃப் த சைடு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அடுத்து 9ஆம் அதிபதி 2ல் நிற்கும் பொழுது தூர இடங்களில் இருந்தும் தெரியாத நபர்களும் ஜாதக பலன் பார்க்க வருவார்கள். இங்க பாருங்க 1ஆம் இடம் இது. இந்த 1ஆம் இடத்திற்கு 9ஆம் அதிபதியான குரு இவருக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் வாக்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அப்படின்னா, வெளியூர்ல இருந்து பல இடங்களில் இருந்து இவரை தேடி ஜாதகம் பார்க்க வருவார்கள். உள்ளூர்காரர்களை காட்டிலும் வெளியூர்காரர்கள் என்பவர்கள் அதிகமாக வருவார்கள். இப்போ உதாரணத்துக்கு 3ஆம் அதிபதியான இந்த புதன் இந்த 2ஆம் இடத்துல இங்கே புதன் இருக்கார் அப்படின்னா, இவருக்கு உள்ளூரில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த வீதியில் இருக்கிறவங்க, வீதியிலேருந்து 4-5 வீதி தள்ளி இருக்கிறவங்க, இவங்க தான் நிறையா பார்க்க வருவாங்க. அதே போல் இந்த 3ஆம் அதிபதி ப்ளஸ் 9ஆம் அதிபதி 2 பேருமே 2ஆம் இடத்தோட தொடர்பு பெற்று ரொம்ப நெருங்கிய தொடர்பு வரும் பொழுது இவங்களும் வருவாங்க, தூரத்துலேருந்தும் வருவாங்க. இவர் 2 சைட்லையுமே பாப்புலராக இருப்பார். உள்ளூர்லேயும் பாப்புலர், வெளியூர்லேயும் பாப்புலரான ஜோதிடராக இருப்பார். 2ஆம் அதிபதி சூரியனோடு தொடர்பு பெறும் பொழுது, அல்லது புதன் சூரியனோடு தொடர்பு பெறும் பொழுது, அல்லது 2ல் கேது அல்லது கேது சாரத்தில் 2ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி நிற்கும் போது ஜோதிடர் பணத்தை காட்டிலும் கௌரவத்திற்கு முதலிடம் கொடுப்பார். சூரியன் ஒன்று சம்பந்தப்பட்டவே, அதாவது இந்த தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் மட்டுமில்லை, ஒரு தொழில் ஸ்தானத்தோடும் 2ஆம் இடத்தோடும் சூரியன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் செய்யும் தொழிலில் அதாவது சம்பாதிக்கும் தொழிலில் கௌரவத்தையும் முதன்மையாக பார்ப்பார். கௌரவமான எனக்கு பணமே இல்லைனாலும் சரி, அந்த தொழிலே இல்லைனாலும் சரி, எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு வெளியே ஓடிடுவார். அப்போது சூரியன் தொடர்பு பெறக்கூடிய எதுவாக இருந்தாலும் அங்கே கௌரவம் என்பது முன்னிலை வகிக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவர் சிறந்த ஜோதிடராக இருந்தாலும் அல்லது பேச்சாளராக இருந்தாலும் 2ஆம் அதிபதி சூரியனோடு அஸ்தமனம் பெறும் பொழுது தனது வாக்கின் மூலமாக தன்னுடைய கௌரவத்தை இழப்பார். நல்ல பேச்சாளர் தான், நல்ல ஜோதிடர் தாங்க, அற்புதமாக பேசுவாருங்க, அற்புதமாக பலன் சொல்லுவாங்க. ஆனாலும் அவருக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுங்க, என்னங்க இப்படி ஒரு பேரை கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர்களுக்கு 2ஆம் அதிபதி சூரியனோடு அஸ்தமனம் ஆகியிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இன்னமும் சில காரணமும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இப்படி நடக்கும் என்று இங்கே சொல்லியிருக்கோம். 2ஆம் அதிபதி புதன், குரு, 10ஆம் அதிபதி இவர்கள் 8ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறும் பொழுது அல்லது 8ஆம் அதிபதியோடு தொடர்பு பெறும் பொழுது இவர்கள் கற்காத ஞானம் கூட பிரபஞ்சம் இவருக்கு பெரிய அளவில் கொடுத்து கொண்டு இருக்கும். மிகப்பெரிய மறைபொருள் ஞானத்தை 8ஆம் பாவக அதிபதி அல்லது 8ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகம் தசா நடத்தும் கிரகத்தோடு தொடர்பு பெறும் பொழுது ஜோதிடர் பெரிய அளவிற்கு அடையக்கூடிய நிலையில் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். கொஞ்சம் கூர்மையாக கவனமாக கவனித்து பாருங்கள். அடுத்து நான் இதுக்கு எல்லாத்துக்குமே ராசி கட்டம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைங்க. ஏன்னா 80 பாயிண்ட்டுங்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் என்னால் ராசி கட்டம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இருப்பினும் ராசி கட்டம் போட்டு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா 80 பாயிண்ட்டை வந்து நான் கடந்து வர்றதுங்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாயிடுங்கிறதுனால தான் ஆரம்பத்தில் சில இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ராசி கட்டத்தை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நான் வந்து வெறும் பதிவுகளை மட்டும் கொடுத்துக்கிட்டு வரேங்கிறத மனசில் வச்சுக்கிங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, அதுவே போதுமானது. 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதன், குரு இவர்கள் சூரியன் தொடர்பு பெறும் பொழுது ஜோதிடத்தில் சிறந்த அங்கீகாரம் புகழ் கிடைக்கும். அதே சமயத்தில் இவர்களுக்கு வித்யா கர்வமும் மேலோங்கும். இந்த நிலை இருப்பவர்கள் மிகவும் உஷாராக பணிவாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சூரியன் தொடர்பு பெறும் பொழுது கௌரவத்தை எதிர்பார்ப்பார்கள்.
புகழை எதிர்பார்ப்பார்கள். இவரை புகழ்ந்து சொல்லணும், கொஞ்சம் கௌரவமாக மதிப்பு மரியாதையாக அணுகினால் மட்டும்தான் அந்த ஜோதிடர் பலனை சொல்லுவார். ஆனால் அதே சமயத்திலங்க இந்த சூரியனோட புதன் நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் பொழுது இந்த வித்யா கர்வம் என்பது அதிகமாக வந்துடுங்க. அங்கே தான் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஆகவே பொதுவாகவே ஜோதிடர்களை பொறுத்த வரைக்குங்க கற்றுக்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப ஒரு அப்பாவித்தனமாக நம்ம நிறைய தேடுதல் இருக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட படிக்கிற நண்பர்கள்கிட்டலாம் நல்லா பழகுவாங்க. நல்லா பழகுவாங்க, நிறைய நட்பு வச்சுக்குவாங்க. இவங்க வீட்டுக்கு அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, எல்லோரும் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது, அபரிதமான நட்பு வட்டாரத்தில் இருப்பாங்க. ஏன்னா புதன் நட்பு கிரகம் இல்லையா? அப்போ புதன் நல்லா இருந்தால் தானே ஜோதிடமே கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அது புதன் நட்பு கிரகங்கிறதுனால அற்புதமான நண்பர்கள் தொடர்பில் நல்லா கற்றுக்குவாங்க, செஞ்சுக்குவாங்க. இதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நாமும் நல்ல சிறந்த ஜோதிடர் என்ற ஒரு நிலை வரும் பொழுது இந்த கூடவே அந்த கர்வமும் வந்துடுங்க. அதுக்கு பேர் தாங்க வித்யா கர்வம். இந்த வித்யா கர்வம் என்ன பண்ணுன்னா, அப்படியே நம்ம தலையை ஒரு வேகமாக ஒரு தலையில் ஒரு கொட்டு வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிரும். என்னதான் நம்ம ஆற்றல் மிகுந்தவர்களாக இருந்தாலும், ஜோதிடத்தில் தலை சிறந்த ஆய்வாளர்களாக இருந்தாலும், வித்யாகர்வம் வந்தவொடனே யாரையும் மதிக்க சொல்லாது, நமக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களையே கேவலமாக பேச சொல்லும். அது மட்டும் இல்லை, காலகாலமாக ஜோதிடத்தில் பெரிய அளவிற்கு புகழ் வாய்ந்த, பெயர் வாய்ந்த அல்லது நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஏனைய குருமார்கள் மற்றும் ஜோதிடர்களையும் கேவலப்படுத்தி பேசுகிற மாதிரியான தன்மைகளை எல்லாம் இந்த வித்யாகர்வம் மூலமாக ஏற்படுத்தி விடும். அதுதான் ரொம்ப கொடுமை. அதனால் ஜோதிடர்கள் நல்ல ஒரு ஞானம் கிடைத்த பிறகு ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணுங்க. ஏன்னா நமக்கு எக்காரணத்துலேயும் கர்வம் வந்துடக்கூடாது. இந்த கர்வம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை தூக்கிட்டு போய் வெளியில் போட்டுரும் இந்த பிரபஞ்சம். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. வித்யா கர்வம் என்பது இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு கர்வம். அடுத்து 2ஆம் அதிபதி, லக்னாதிபதி இவர்கள் 5ஆம் அதிபதி தொடர்பு பெற்று 9இல் நின்றால் இவர்கள் சிறந்த பரிகார ஜோதிடர்களாக இருப்பார்கள். பரிகாரம் அப்படின்னு வந்துட்டவே நல்லா தெரிஞ்சுங்க. திரிகோணங்கள் ஒருவருக்கு தொடர்பு நல்ல தொடர்பில் இருக்கணும். லக்னாதிபதி திரிகோண தொடர்பில் இருக்கிறவர்களுக்கு தான் நம்ம பரிகாரம் சொன்னாலும் அது நடக்கும். சும்மா அத்தனை பேருக்குமே பரிகாரத்தை சொல்லி நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன், இதை செய்யுங்க சரியாடலாம் சொல்லி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா பாருங்கள், லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்ல ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அட்லீஸ்ட்டு 9ஆம் அதிபதியாவது நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 9ஆம் இடம் 9ஆம் அதிபதியாக நல்லா இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கான பரிகாரங்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போல் வாக்கு சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய ஜோதிடருக்கும் இதே கான்செப்ட் தான். அந்த ஜோதிடருக்கும் திரிகோண பாவங்கள் 3மே நல்லா இருக்கணும். அட்லீஸ்ட் அவர்களுக்கு 5, 9ஆம் பாவமாவது நல்ல நிலையில் இருக்கும் பொழுது தான் இவர்கள் பிறருக்கான வழிகாட்டிகளாக, பிறருக்கான அட்வைசர்களாக, பிறருக்கான பரிகாரங்களை கூறக்கூடிய நிலையில் அது ஜெயிக்கும். அல்லனா ஜோதிடருக்கும் அது நெகட்டிவாக தான் வேலை செய்யும். அப்போது இந்த நிலையில் இருப்பவர்களது வாக்கு தெய்வ பலம் மிக்கதாக இருக்கும். இவர்கள் ஒருவரின் ஜாதகத்தில் இல்லாததை கூட நேர்மறையாக நடக்கும் என்று கூறினால் அது கட்டாயம் நடந்து விடும். நல்லா பாருங்க, ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு அந்த அமைப்பே இல்லைனா கூட சரி, திரிகோண பாவங்கள் வலிமையாக உள்ள ஒரு ஜோதிடர் அவர்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் நான் சொல்கிறேங்க, ஒரு 3 வாரம் அதுக்கு வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அது ஏன் சொல்கிறாரு, எதுக்குன்னு சொல்லாத அவரை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அது அவர்களுக்கு அவர்கள் வாக்குக்காக அந்த பரிகாரம் என்பது நிறைவேற்றி தரப்படும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மேற்கண்ட இவை அனைத்திலும் குரு சுக்கிரன் தொடர்பு சுபத்துவமாக இருக்க ஜோதிடத்தில் மிகுந்த பொருளாதார மேன்மையை உண்டாகும். அப்போ தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் இந்த 2 பேருமே தனத்தை குறிப்பவர்கள் தான். பெரும்பணம் குரு, சிறும்பணம் சுக்கிரன். அப்போ 2 பேருமே இந்த தனத்தை குறிக்கக்கூடியவர்கள். இவர்கள் நல்ல தொடர்பில் இருந்து 2ஆம் பாவத்திற்கு ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜோதிடருக்கு நல்ல பொருளாதார மேன்மையும் பெற்றுத்தரும். இவர் சும்மா ஒருத்தருக்கு வாழ்த்தனாவே போதும்,
ஐயா கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க, திருமணம் தானே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ வரக்கூடிய இன்னும் 2 மாதத்திற்குள் உங்களுக்கு திருமண வாய்ப்பு உங்கள் பெண்ணுக்கு நடக்கும், மகனுக்கு நடக்குன்னு வாக்கில் சொன்னாவே, ஜாதகத்தில் இல்லாத ஒன்றை சொன்னாலே கூட, இல்லைங்க இது வரைக்கும் எல்லா ஜோதிடர்கிட்டையும் பார்த்துட்டோம், வாய்ப்பே இல்லை, இது எங்களுக்கு திருமணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறாங்கன்னு சண்டைக்கு வருவாங்க சில பேர். ஆனாலும் கூட இந்த கிரகங்கள், இந்த பிரபஞ்சம் அந்த ஜோதிடரின் வாக்குக்காக அதை நிறைவேற்றுவதற்கான வேலைகளையும் செய்யும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அடுத்து லக்னாதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி தொடர்பு, திருமணம் தொடர்பான கேள்விகளுக்கு தனது வாக்கினால் பலன் கூறி வருமானம் பெறக்கூடிய ஜோதிடர். அடுத்து லக்னம் மற்றும் 3ஆம் இட தொடர்பு, ஒருவரின் முயற்சிகளை ஊக்குவித்து அவர்களை அவர்களுக்கு ஏற்ற தொடர்புகளை எடுத்து கூறுவது மற்றும் அவர்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஆய்வு செய்து கூறுவது, இதுபோன்று அவர்களுக்கு வெற்றி காண வைப்பது போன்ற முயற்சிகளில் பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர். அடுத்து 1, 4ஆம் இடம் தொடர்பு, வீடு, வண்டி, வாகனம், சொத்து தொடர்பாகவும் வாஸ்து தொடர்பான வழிமுறைகளை ஜோதிட ரீதியில் எடுத்து கூறி அதில் வெற்றி காணக்கூடிய ஜோதிடர். இப்போ எல்லாருமே தான் ஜோதிட கல்வி பயில்றோம். ஜோதிடம் படிக்கும் பொழுது ஜோதிடத்தோடு சேர்ந்து நிறைய சொல்லி தருவாங்க குருமார்கள். அதாவது பிரசன்னம் சொல்லி தருவாங்க, வாஸ்து சொல்லி தருவாங்க, பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லி தருவாங்க, எண்கணிதம் சொல்லி தருவாங்க, எண்ணற்ற முறைகளை கூடவே சொல்லி தருவாங்க. இதுலேயும் கேபி ஜோதிடம் சொல்லித்தரவங்க இருக்காங்க. அதே போல் நாடி ஜோதிடம் அது சொல்லித்தரவங்க இருக்காங்க. அப்போ இத்தனை முறைகளையுமே ஒரு குருகுலத்துக்கு நம்ம போய் படிக்கும் பொழுது முறையான கல்வி, ஜோதிட கல்வி நிறுவனத்தில் இத்தனையுமே பயிற்சி சொல்லித்தராங்க. ஆனால் இது அத்தனையுமே ஒரு ஜோதிடருக்கு வந்துருமானா கண்டிப்பாக வரவே வராதுங்க. ஏன்னா அவரவர்களுக்கான கிரக சேர்க்கை, கிரக பலம், ஜாதக பலம் எப்படி இருக்கோ அந்த முறைகள் மட்டும்தான் இவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக மாறி பிற்காலத்தில் அதற்கான தொழில்முறை ஜோதிடராக தான் வருவாங்க. இப்போ ஜோதிடம் தெரிந்த அனைவர்களுக்குமே வாஸ்து தெரியும், எண் கணிதம் தெரியும், பிரசன்ன முறைகள் எல்லாமே தெரிஞ்சாலும் கூட எல்லாருமே எல்லாத்தையும் அப்ளை பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு சிலர் ஒரு சில விஷயத்தை கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் பேசுகிறாங்க, வாஸ்து பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேசுவார் ஒருத்தர் நியூமராலஜி பற்றி பேசுவார், ஒருத்தர் நேமாலஜி பற்றி பேசுகிறாரு, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இந்த ராசி கற்கள் அதை மட்டும் எடுத்து வச்சு நம்ம ஜோதிடத்தோடு இணைத்து பேசுகிறவர் இருக்கார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் கைகூடுது அப்படின்னா அவர்களது வாக்குஸ்தானமும் லக்னாதிபதியும் அவர்களுக்கான விஷயத்தை இந்த விஷயத்தில் பிணைந்து இருக்கிறது என்று அர்த்தம். பெரும்பாலும் லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி மற்றும் செவ்வாய் தொடர்பு உள்ளவர்கள் வாஸ்து வல்லுநர்களாக இருக்கிறார்கள். 1, 5 இந்த தொடர்பு பெறக்கூடிய போது குழந்தை பிறப்பு, குலதெய்வத்தை பற்றிய பூரணமான விளக்கங்கள் இவற்றை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து பலன் கூறக்கூடிய ஜோதிடர். இந்த தொடர்பு பெற்ற ஜோதிடர்கள் பெரும்பாலும் அவர்கள் அலுவலகத்தில் ஏதேனும் ஒரு இனிப்பு பொருள் வைத்திருக்க வேண்டும். ஜோதிடம் பார்க்க குழந்தைகள் ஏதேனும் வந்தால் அந்த குழந்தைகளுக்கு இனிப்பை அன்பளிப்பாக வழங்க வேண்டும். பொதுவாகவேங்க ஒரு ஜோதிட அலுவலகத்தில் நான்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு வச்சுருப்பேன், பாக்ஸில் அப்படியே டேபிளில் வச்சுருப்பேன். வரவங்கிட்ட நான் எடுத்துக்கங்கன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, பார்த்தோன்னா அவங்களே டப்பா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறாங்கன்னு எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவர்கள் பார்வைக்கு வச்சுருக்கணும், கொஞ்சம் இனிப்பு இருக்கணும். ஏன்னா இனிப்புங்கிறது தாங்க குருவும் சுக்கிரனும். குரு என்பவர் இயற்கை இனிப்பு, செயற்கை இனிப்பு இந்த சாக்லேட்டு இது போன்ற நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்ஸ் எல்லாமே சுக்கிரனை குறிக்கக்கூடியது. ஆக மொத்தம் நீங்கள் இனிப்பை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிறது ஒரு வகை. இன்னொன்று, நம்முடைய அலுவலகத்தில் ஒரு குழந்தையோடு வராங்க, சின்ன குழந்தையோடு வராங்கன்னா டக்குன்னு அந்த குழந்தைக்கு ஒரு 2 சாக்லேட் எடுத்து நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வருமான வாய்ப்பு என்பது ரொம்ப இது நான் சொல்கிற ஜோதிடத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் தயவு செய்து ஒரு சுயதொழில் செய்கிறீங்க, உங்களுடைய கடையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டேபிளில் கொஞ்சோண்டு ஒரு இந்த 10 பைசா சாக்லேட் இருந்தால் கூட போதுங்க. இந்த ரோஸ் கலர் சாக்லேட்லாம் டைமண்ட் மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சாக்லேட் இருந்தால் கூட சரி. நமக்கு தேவை இனிப்பு தான். ஒரு சின்ன குழந்தை வருதுன்னா அந்த குழந்தையோட குடும்பம், அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ பணம் படைத்தவர்கள், பொருளாதாரத்தின் மேன்மை பெற்றவர்களாக இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு சாக்லேட் கொடுக்கும்போது அந்த குழந்தையும் வேணான்னு சொல்லாது. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இல்லைங்க என் குழந்தைக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சாக்லேட் அப்படிங்கக்கூடிய இதுக்கு ஒரு மகத்துவம் அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் 70 வயசு உள்ளவர்கள்கிட்டே ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா ஆனந்தமாக வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சுகரு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது தான்.
ஸோ அதனால் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் கொஞ்சம் சாக்லேட்டை வாங்கி, நான் எப்போவுமே என்னோடய டேபிளில் சாக்லேட் வச்சுருப்பேன். அது எனக்கே சுகர் தீர்ந்துட்டா கூட நானும் எடுத்து சாப்பிட்டுக்குவேன். அது வேறு விஷயம்னு வைங்க. ஆனாலும் நம்ம கொஞ்சம் சாக்லேட் வச்சுக்கணும். இது வந்து என்ன பண்ணுன்னா, குருவின் தன்மை சுக்கிரனின் தன்மையை அதிகரிக்கும். இந்த தொடர்பு பெற்ற ஜோதிடர்கள் தங்கள் அலுவலகத்தில் வரக்கூடிய சிறுவர் சிறுமியருக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கும் பொழுது ஜோதிடத்தில் மிகுந்த மேன்மை அடையலாம். இது எல்லாருக்குமே கூட யூஸ் பண்ணிக்கிங்க, ஜோதிடருக்கு மட்டும் கிடையாது. 1, 6 இந்த தொடர்பு பெறக்கூடிய ஜோதிடர் சிறந்த மருத்துவ ஜோதிடராக திகழ்வார். மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், ஸ்பெஷலிஸ்ட். எப்படி டாக்டருக்கு இந்த எம்எஸ், எம்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, டெண்டல், நியூரோ அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போனோம்னா அவ்வளோ பேரில் இருக்குது. மருத்துவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கிறத பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சுற்றி வரணும். அந்தளவுக்கு இப்போ இந்த சிஎம்சி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா இவ்வளோ மருத்துவம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தலையை சுற்றும். அவ்வளோ தூரம் இருக்குது. அதெல்லாம் நம்ம 3 நாள் சுற்றணும்னா கூட அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் பார்த்து முடிக்க முடியாது. அவ்வளோ இருக்குதுங்க அங்கே. அப்போ இவ்வளோ துறை இருக்கிற மாதிரியே நம்ம ஜோதிடத்திலும் பிரிவுகள் நிறையா இருக்குது. சில பேர்லாம் பார்த்துருக்கேன் நான், மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு போட்டு பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அப்போது ஒருவருக்கு எந்த தசை புத்தி, என்னுடைய நண்பர் என் கூட படித்த ஒருத்தர் இருக்கார். அவர் ஒன்லி இந்த பொருத்தம் மட்டும்தான் பார்ப்பார். பொருத்தம் மட்டுமே பார்ப்பார். பொருத்தம் பார்க்கும் ஜோதிடர்னு அவரோட போர்டில் பார்த்து, பொருத்தம் பார்க்கும் ஸ்பெஷலிஸ்ட்னு போட்டு வச்சுருக்கார். அவர் சேலத்து அருகாமையில் இருக்கார். அவர் இப்படி நான் என்ன சிரிச்சுட்டே கேட்பேன், என்னங்க ஒன்லி பொருத்தத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா அப்படின்னு. என்கிட்ட வரீங்க அப்படி தான் சார் வராங்க, நான் என்ன பண்ணுறது, அப்புறம் நான் இதுக்கு மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற. ஸோ நாம் பார்க்குறோமே இல்லையோ அவருக்கு நாடி வரவர்களும் அந்த மாதிரி தான் வருவாங்க. அதுதான் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறது. அப்போ நாம் எதையுமே டிசைட் பண்ணல, நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் தான் நம்ம டிசைட் பண்ணுது, நம்ம வழி நடத்துகிறதுங்கிறது தான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாதுங்க. நான் போய் இப்போ மருத்துவ ஜோதிடராக மாறணும், வாஸ்து வல்லுநராக மாறணும், பஞ்சபட்சி சாஸ்திர நிபுணராக மாறணும், எண்ணியல் ஜோதிடராக மாறணும். என்கிட்ட ஒரு கோயம்புத்தூர்லேருந்து கூட ஒரு ஜுவல்லரியிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நாங்கள் இந்த இதிலேருந்து டைமண்ட் இது இந்த என்னது ரத்தின கற்கள் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் உங்கள் பேர்லாம் பார்த்தோம், இந்த மாதிரி ஏதாவது ஒருன்னா எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான கவுன்சிலிங்லாம் கொடுக்குறலாம் கேட்டாங்க. நமக்கு அதில் யோகம் இருந்தால் தான் நாம் அதை சொல்ல முடியும். அதனால் எல்லா ஜோதிடரும் எல்லா விஷயத்தையுமே கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. தெரிந்து வைத்திருக்கலாம், நம்ம பிறருக்கு சொல்லலாம் ஒழிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு இதுக்கு தான் நான் ஜோதிடர் அப்படின்னு சொல்லணும்னா கிரகங்கள் அதற்கான பிளஸிங் கொடுக்கணும். இப்போ உதாரணமாக ஆன்லைனில் இப்போ யூடியூப் வாயிலாக நான் வந்து எனக்கு தெரிந்த விஷயத்தை உங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா, எத்தனையோ 1000 ஜோதிடர்கள் இன்றைக்கி என்னை காட்டிலும் பலமான தெரிந்தவர்கள், பெரிய பெரிய குருமார்கள், அதெல்லாம் அது அளவிட முடியாத அளவுக்கு அனுபவம் உள்ளவர்கள், நாலேஜ் உள்ளவர்கள் இருக்காங்க. இல்லாமல்லாம் கிடையாது. நாமெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் எல்லாருமே யூடியூப்பில் வெளிப்படுத்தலை, எல்லாருமே பதிவுகளை கொடுக்கல, எல்லாருமே யூடியூப்பில் பேசலை. அப்படிங்கும்போது என்னென்னா, அங்கேயும் கிரகங்கள் வேலை செய்கின்றன என்பதை புரிந்து கொள்ளணும். வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லா விஷயங்களும் கிரகங்களின் அடிப்படையில் நடக்கின்றன என்பதற்கான ப்ரூஃப் தான் வந்து நம்முடைய வாழ்க்கையே. இப்போது ஒருவருக்கு எந்த தசை புத்தியில் என்ன நோய் வரும், அந்த நோய்க்கான தீர்வுகள் என்ன என்பதை மிக சிறப்பாக எடுத்துரைத்து அதில் வெற்றி காணக்கூடியவராக இருப்பார். மேலும் எதிரிகளையும் வெல்லும் உபாயங்களையும் எடுத்து கூறுவதில் வல்லவராக இருப்பார். இப்போ உதாரணமாக பாருங்கள், லக்னத்தில் கேது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடத்தின் மீதான ஆய்வுகளையும் பயங்கரமாக பண்ணுவாங்க. லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் ஜோதிடத்தை ஆய்வு செய்வதற்கு இணையாக மருத்துவத்தின் உள்ள ஞானத்தையும், அதுவும் குறிப்பாக பாருங்கள் இயற்கை வைத்தியம் தான், இயற்கை வைத்தியத்தில் கைதேர்ந்த நிபுணராக இருப்பார். ஒரு ஜோதிடர் அவர்கிட்ட யார்கிட்ட ஜாதகம் பார்க்க போவாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க 2 நாளாக பெரிய தலைவலிங்க, தலைவலியே விடலைங்க அப்படின்னா, தலைவலி தானே, அது என்னது, அது 2ஐயும் போட்டு கஷாயம் வச்சு கூடி சரியாக போயிடும் அப்படிம்பார். இவர் ஜாதக பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லுவார். ஸோ இது எல்லாமே என்னென்னா, அந்த மருத்துவம் என்கின்ற அந்த ஒரு விஷயம் என்பது அந்த ஜோதிடருக்கு இயற்கையிலேயே அந்த கிரகங்கள் வரப்பிரசாதமாக கொடுத்துவிடும். 1, 7, 10ஆம் இடம் அல்லது 10ஆம் அதிபதியோடு தொடர்பு பெறுபவர் திருமண ஒருங்கிணைப்பாளர் பணியை மிகச் சிறப்பாக தனது ஜோதிட பணியில் கலந்து அதை தொழிலாகவும் செய்வார். திருமண தகவல் மையம் எல்லாரும் வச்சிட முடியுங்களா? எத்தனையோ ஜோதிடர்கள் திருமண தகவல் மையம் வச்சு ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. நல்ல நல்ல ஜோதிடர்களாம் கூட திருமண தகவல் மையம் வைப்பாங்க. நம்ம ஜோதிடர் தானே, நம்மகிட்ட வாடிக்கையாளர் தான் நிறையா வராங்கல்ல, அப்படி சேர்ந்து இதையும் செய்வோன்னு செய்வாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அப்போ அந்த ஒரு
கிரக அமைப்பு அவர்களுக்கு இருக்கணும். அப்போ மேலும் இவருக்கு வரக்கூடிய ஜாதக ஆய்வுகளும் பெரும்பாலும் திருமண பொருத்தத்திற்கான ஜாதகங்களாகவே வரும். அடுத்துங்க 1, 8 ராகு மற்றும் 10ஆம் அதிபதியோடு தொடர்பு பெறக்கூடியவர்கள் ஒருவருக்கான உயர்வை எந்தவிதமான குறுக்கு வழிகளில் அல்லது அதிர்ஷ்டகரமான வகையில் ஈடுபடுத்தலாம் என்னும் நுணுக்கங்களை எடுத்து கூறி அவர்களின் ஆசைகளை உடனடியாக தீர்ப்பதற்கான மாந்திரீகம், தாந்திரிகம் இது போன்ற ஆலோசனைகள் உட்பட கூறி அதில் புகழ் அடைபவர்களாக இருப்பார்கள். இதில் சனியும் கூட சேர்த்திக்கணுங்க. சனியையும் இணைத்து கொள்ளணும். அப்போ இது போன்ற ஒரு இணைவு, சனி ராகு தொடர்பு, 1, 8 சனி ராகு தொடர்பு, அல்லது இவர்களெல்லாம் சேர்ந்து 10ஆம் அதிபதியோட தொடர்பு, இப்படியெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, இவங்க வேலை எப்படின்னா, இவர்கள்கிட்ட வந்த வாடிக்கையாளர்களை குறுக்கு வழியில் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன ஒரு எந்திரம் ஒன்று கொடுக்குறேன், அந்த எந்திரத்தை மட்டும் நீ இத்தனை நாள் பூஜை செய்ய, இத்தனை நாள் வச்சுருந்து நீ பண்ண, பயங்கரமாக அதில் சக்ஸஸ் ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாத செய்யலாம். ஆனாலும் அவர்களுடைய கிரக அமைப்பு அவர்களை அப்படி செய்ய வைக்கும். இந்த தொடர்பு உள்ள ஜோதிடர்கள் சமுதாயத்தில் திடீர் உயர்வை அடைந்து ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு அவப்பெயருடன் திடீரென்று காணாமல் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவதுங்க, சம்பாதிக்கலாம், 1 லட்ச ரூபா கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். பணங்கிறது இன்றைக்கி பெரிய பெரிய உயர்வான மனிதர்களும் சரி, ரொம்ப ஏழ்மையான மனிதர்களும் சரி இந்த சமுதாயத்தில் 2 கலந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆகையினால ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது பணத்தை முதன்மையாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவர் இந்த பணத்தை இப்போ கொடுத்து தானே ஆகணும், நாம் இவருக்கான இந்த ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறோம், இவர் இவ்வளோ கேட்ட பணத்தை பெருந்தொகை கொடுக்கலன்னா அவர் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி அவர்களிடமிருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு செய்வது என்பது உண்மையிலேயே பெரிய அளவிற்கான வாழ்க்கையே அவர்களுக்கு பறிபோகக்கூடிய அவப்பெயர் மட்டும் இல்லைங்க, திடீரென்று அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவு, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான மாற்றங்களையும் கொடுத்துரும். அப்படிங்கிறத எச்சரிக்கையாக இருக்கணும். 1, 9 தொடர்பு பெறக்கூடியவர்கள் பெரும்பாலும் பணத்தை பிரதானமாக நினைக்க மாட்டார்கள். இறைவழி பரிகாரங்கள் அல்லது தனக்கு தெரிந்த நேர்மறை பரிகாரங்கள் இவற்றை ஜோதிட ரீதியில் வெளிப்படுத்துவார்கள். அதே போல் இவங்க இந்த நெகட்டிவ் பலன்களையும் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவாக அவங்க ஜாதகத்தில் என்னென்ன இருக்கோ அதை மட்டுமே பேசிட்டு, நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி எல்லாம் நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாக போயிடும் போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, அந்த ஜோதிடர் எனக்கு சொன்னார், எனக்கு 2 வருஷத்தில் உயிருக்கே அப்படி ஆகிடுன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் இவங்க அதை சொல்ல மாட்டாங்க. அது பாசிட்டிவ் மட்டும்தான் இவங்க பேசுவாங்க. அதே போல் பரிகாரங்களும் நேர்மறையான என்னென்ன பரிகாரங்கள் இருக்குங்கிறத மட்டும் ஜோதிட ரீதியில் வெளிப்படுத்துவாங்க. ஜோதிட ரீதியில் என்ன, கிரகங்கள், பாவங்கள், நட்சத்திரங்கள் இவைகளை பேஸ் பண்ணி தான் வெளிப்படுத்துவார்களே ஒழிய அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜோதிடத்திலிருந்து ஒரு பரிகாரத்தை இவர்கள் சொல்ல மாட்டாங்க. 10க்கு 9 விரயம் அப்படிங்கிறதுனால, அதே சமயம் இவர்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மிகவும் கண்ணியமானவர்களும் வெளியூர் நபர்கள் அதிகமாகவும் இவர்களுக்கு இருப்பாங்க. 1, 10 தொடர்பு உள்ளவர்கள் தொழில் ரீதியில் மிகவும் பிரபலமான ஜோதிடர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு நிரந்தரமான வருமானமாக இருப்பது ஜோதிடமாகவே இருக்கும். ஆனால் இவர்கள் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்த்தால் இவர்கள் தொழில் சரிவை நோக்கி செல்லும். காரணம் 11க்கு 10 என்பது விரயஸ்தானமாக இருக்கிறது என்பதை எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பாவத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். ஒரு பாவம் நல்ல சிறப்பாக வேகமாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாவத்தோடு இணைத்து அதற்கு முந்தைய பாவமான விரய பாவமும் இயங்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க ஃபுல்லாக எனக்கு லாபம் வரணும், நான் நல்லா என்னுடைய வாக்கு நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு, என்னை மிகப்பெரிய அளவிற்கு அனைவரும் போற்றக்கூடிய அளவிற்கு இருக்காங்க, எனக்கு உலகம் ஃபுல்லாக வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, நான் கேட்டது எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிட்டு லாபஸ்தானமான 11ஆம் பாவத்தை 100% இயக்கும் பொழுது லாபஸ்தானமான 11க்கு விரயமாக 10ஆம் இடம், அந்த தொழிலே முடங்கிவிடக்கூடிய ஒரு ஆபத்து என்பது ஏற்பட்டு விடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
அதனால தான் ஜோதிடர்கள் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி, எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி, முழுக்க முழுக்க தனக்கானதை வைத்து கொள்ளக்கூடாது. வாங்கக்கூடிய வருமானத்தில் ஒருத்தர்கிட்டருந்து ஒரு ரூ. 100 ஒரு வாடிக்கையாளர்கிட்டருந்து வாங்குறாருன்னா, அதில் குறைந்தது ஒரு 30-40% ஏழை எளியவர்களுக்கோ அல்லது தர்ம காரியங்களுக்கோ பொதுவான காரியங்களுக்கு அதனை தானமாகவோ செலவினமாகவோ கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாதுங்க. எல்லாமே ரூ. 100 வந்தால் அந்த ரூ. 100 எனக்கானது, என்னுடைய வருமானம் இது, என்னுடைய லாபம் இதுன்னு ஜோதிட தொழிலில் இருப்பவர்கள் செய்யவே கூடாது. 1-11 தொடர்பு பெறக்கூடிய ஜோதிடர்கள் தன்னுடைய லட்சியத்தை, அபிலாசை அனைத்தையும் தீர்த்து கொள்ளும் வகையில் லாப நோக்கம் ஒன்றே பிரதானமான குறிக்கோளாக தங்களது தொழிலை செய்வார்கள். அல்லது தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு லாபம், மேன்மை அடையும் நுணுக்கங்களை அதிகமாக வெளிப்படுத்துவார்கள். இவர்கள் எப்பொழுதும் தங்களுக்கான இடத்திலேயே பலன் சொல்ல வேண்டும். வெளியிடங்களில் யாருக்கும் பலன் சொல்லக்கூடாது. காரணம் 12க்கு 11ஆம் பாவம் விரயம். ஆகவே இவர்களின் லாபம் குறைவுபடும். அடுத்து 1-12 தொடர்பு பெறக்கூடிய ஜோதிடர்கள் பெரும்பாலும் வெளியிடங்களில் சென்று கூட பலன் கூறும் தொழிலை செய்வார்கள். இப்போ லக்னாதிபதி போய் ஒருத்தருக்கு 12ல் இருக்குது அப்படின்னா, அவர்களை திடீர்னு ஒருத்தர், ஏங்க என்னுடைய அலுவலகத்தை வந்து எனக்கு உண்டான பலனை சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு நல்ல காசு கேட்டதை தரேன் அப்படிவாங்க. சில பேர் அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போங்க, போகிற வழியில் தானே, இந்த வழியாக தானே வரீங்க, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வாங்க, ஒரு சின்ன டவுட் உங்ககிட்ட கேட்கணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இந்த தொடர்பு இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி போவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு ஜோதிடர், நீங்கள் எந்த லெவலுக்கு உண்டான ஜோதிடராக இருந்தாலும் சரி, இதில் ஜோதிடர் பெரியவர்கள் சிறியவர்கள் என்றெல்லாம் கிடையாது. ஜோதிடம் தெரிந்தாலும் அவர்கள் ஜோதிடர்கள் தான். இப்போ நான் என்ன நினச்சிக்கலாம், நான் வந்து ரொம்ப பெரிய ஜோதிடர் அப்படின்னு நானே நினச்சிக்கலாம், என்னுடைய மனக்கண்குள்ளே நினச்சிக்கலாம். ஆனாலும் கூட ஜோதிடம் படித்த, ஜோதிடம் அறிந்த அனைவருமே இறைவனுக்கு சமமானவர்களாகத்தான் இறைவன் பார்க்குறார். யாரையுமே, எந்த மனிதர்களையும் உயர்வானவர்களாகவும் குறைவானவர்களாகவும் இந்த பிரபஞ்சம் நினைப்பது கிடையாது. அதனால் எல்லா ஜோதிடரும் சமநிலையில் உள்ளவர்கள்தான். என்னை காட்டிலும் அவர் சிறிய ஜோதிடர், என்னை காட்டிலும் அவர் பெரிய ஜோதிடர் என்று யாரையும் புகழவும் வேண்டியதில்லை, யாரையுமே கேவலப்படுத்தியும் பேசக்கூடாது. சரி, ஆனால் ஜோதிடர்கள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு மிகப்பெரிய அளவிற்கான தொகையை ஒருவர் கொடுக்கிறேன் என்னிடத்தில் வந்து பலன் சொல்லணும்னு சொன்னாக்காவும் போகக்கூடாதுங்க. நம்முடைய ஜோதிடத்திற்கு என்று ஒரு மாண்பு இருக்குது. அற்புதமான இந்த ஜோதிட சாஸ்திரம், அதற்கு என்று சில மதிப்பு கௌரவம் இருக்குது. அதை நாம் சென்று வழியே போய் அவர்களுடைய இடத்தில் இருந்து நம்முடைய சாஸ்திர வித்தையை, இந்த சாஸ்திர கல்வியை பிரயோகப்படுத்தக்கூடாது. அது மிகப்பெரிய குற்றம். இப்போ என்னை நிறைய பேர் கூப்பிடுவாங்க, ஏங்க இந்த வழியாக தானே காரில் போனீங்க, அப்படியே வந்திருக்கலாமே நேற்றுக்கு, சரி நாளைக்கு வருவீங்களே இந்த வழியா, அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வாங்க, எனக்கு என்னுடைய பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும், அவங்களுக்கு என்ன பீஸோ அதை நான் கொடுத்துட்றேங்க, அது ஒன்றும் பிரச்சனை, இன்னும் சேர்த்து கூட கேளுங்க தந்துடுறேன் அப்படிம்பாங்க. அதாவது அவர்களுடைய அந்த பெரிய ஆட்கள், சமுதாயத்தில் பெரிய மனிதர் என்ற அந்த ஆளுமையை ஜோதிடத்தில் காட்டுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் ஒரு ஜோதிடர் என்பவர் அவர் ஜோதிடர். அதனால தான் தெய்வஜர்கள் என்று சொல்கிறோம் ஜோதிடர்களை. அப்படிப்பட்ட தெய்வஜர்கள் அந்த கிரகத்தின் கொடுக்கக்கூடிய, கிரகங்கள் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு பலத்தை, அந்த ஞானத்தை எந்த சூழ்நிலையிலும் தன்மானத்தை நம்ம யார்கிட்டையும் விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. யாருடைய வீட்டுக்கும் போய் நம்ம பலன் சொல்லக்கூடாது. அதே போல் ஏதோ ஒரு வேலையாக நம்ம ஒரு உறவுகள் வீட்டுக்கோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது ஒரு நண்பர்கள் வீட்டுக்கோ போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும், வேறு வேலையாக. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவங்க நம்மளை பிடிச்சிருவாங்க. ஏங்க சரிங்க இப்போ சொல்லுங்கள், அந்த நம்மக்கிட்ட சொல்லாமல் இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு அங்கேருந்து உள்ள ஜாதகத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. டக்குன்னு நம்ம டீ பையில் வந்து வச்சுட்டு ஹாலில் இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு பக்கம் ஒரு டீயை கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் ஜாதகத்தை கையில் கொடுப்பாங்க. எங்கள் இந்த ஒரு டவுட்டு மட்டும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. தர்ம சங்கடமான விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்தில் புறக்கணித்து தான் ஆகணும், சொல்லக்கூடாதுங்க. சொன்னோம் அப்படின்னா நம் ஜோதிடத்திற்கு தரக்கூடிய மதிப்பு மாண்பு என்பது குறைவுபடுகிறது என்று அர்த்தம். ஸோ இதெல்லாம் டிப்ஸு நல்லா பயன்படுத்திங்க. இது தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. ஒரு ஜோதிடர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு என்னுடைய குருமார்கள் சொன்னதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுக்குன்னெலாம் நம்ம தனித்தனி பதிவு போட சொல்கிறது முடியாது. அப்படியே இருந்தாலும் இது ஞாபகத்துக்கு வராது, மறந்துடும். அதனால தான்
இது ஜோதிடர்களின் தகுநிலையை வளர்ப்பதற்கான பாடம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம இதில் எல்லாமே சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க. என்னை எத்தனையோ பேர் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் காசு வாங்கிக்கிங்க, பணத்தை பற்றி பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் வாங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கே கூட நாங்கள் கார் அனுப்புகிறோம், உங்கள் காரில் கூட வர வேணாம், எங்கள் காரில் நீங்கள் வாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செய்யக்கூடாதுங்க. ஏன்னா பணம் அப்படிங்கிறது நமக்கு என்றைக்கும் 2ஆம் பட்சமாகத்தான் இருக்க வேண்டும். பணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கு தேவை தான், நமக்கு வாழ்விற்கு அடிப்படையான ஒன்று பணம் தான். ஆனாலும் ஜோதிடத்திற்கு என்ற சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை நம்ம கட்டமைப்போடு போனோம்னா தான் நம்ம இந்த ஆயுள் மட்டும் கிடையாதுங்க, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த அத்தனை பிறவிகளுக்கும் நம்ம இந்த ஜோதிடம் என்பது நம்மோட சிறந்த முறையில் வரும். அது மட்டும் இல்லை, ஜோதிடர்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம ஜோதிடத்தை நேர்மையான முறையில் நம்ம வெளியில் அர்ப்பணிக்கும் பொழுது பிறவியே இல்லாத ஒரு நிலையை கூட கிரகங்கள் நமக்கு கொடுக்கறதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ஜோதிடத்தை நேசியுங்கள், அதற்கான மதிப்பு மரியாதையும் நீங்கள் தான் கொடுக்கணும். சரிங்க, இப்போது இவர்கள் தாராளமாக வாடிக்கையாளர்கள் யார் கூப்பிட்டாலும் அவர்கள் இடங்களுக்கு சென்று பலன் கூறலாம். இந்த நிலையில் இருக்கிறவங்க போய் தான் தீருவாங்க. நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அவர்களால் இருக்க முடியாது. மிகுந்த உயர்வும் முன்னேற்றமும் இவர்களுக்கு அதன் மூலமாக உண்டாகவும் வாய்ப்பு உண்டு. காரணம், ஜாதகருக்கு 12 விரயம். ஆகவே இவர் 12 குறிக்கக்கூடிய வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது இவருக்கான விரயங்கள் குறைந்து லாப மேன்மை அடையலாம். என்னுடைய சூழலுங்க, எனக்கு பொருளாதார மேன்மை இல்லைங்க, ஏதோ 2 பேர் கூப்பிட்டா எங்கள் வீட்டுக்கு போய் அதை பார்த்தாதாங்க எனக்கு அன்னைக்கு வருமானத்துக்கு என் குடும்பத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. சில இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஒன்றா இருக்குது, வாழ்க்கை சூழல் என்று ஒன்று இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கை சூழலுக்காக அது அந்த நேரத்தில் தவிர்க்கப்படக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் அது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம செய்வது என்பது நல்லது கிடையாது. முடிந்த அளவுக்கு நம்மிடத்திற்கு யாராக இருந்தாலும் வர சொல்லி தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. பொதுவாகவே ஜோதிடர்கள் 2ஆம் அதிபதி நின்ற இடம், லக்னாதிபதி நின்ற இடம், இதனை சார்ந்து தங்களுடைய ஜோதிட பலாபலன்களை கூறும் நுணுக்கத்தை அந்த வீட்டின், அதாவது அந்த பாவத்தின் தன்மையில் வெளிப்படுத்தும் போது சிறந்த ஜோதிடராக வலம் வர முடியும். மேற்கண்ட அனைத்து காரணிகளிலும் லக்னாதிபதி ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு பெற வேண்டும் என்பது அவசியம். லக்னாதிபதி தொடர்பு பெறாத எந்த ஒரு ஜோதிட பலனும் அந்த குறிப்பிட்ட ஜாதகர் அனுபவிக்க முடியாது. இது ஜோதிட தொழிலுக்கு மட்டும் இல்லை, வாக்குஸ்தானத்துக்கு மட்டுமல்ல, வருமானத்துக்கு மட்டுமல்ல, ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு எந்த ஒரு பலனை ஜாதகர் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் லக்னாதிபதி தொடர்பு பெற்ற அந்த தொடர்பு நிலையில் இருக்கக்கூடிய பலனை மட்டும்தான் ஜாதகர் அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதை அனைத்துமே ஜாதகருக்கு தொடர்பான உறவுகள், நண்பர்கள் அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, ஜாதகர் அனுபவிக்க முடியாது. இது நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், மீண்டும் இந்த இடத்துல உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பொதுவாகவே ஜோதிடர்கள் என்பவர்கள் பிறருக்கான வழிகாட்டிகளாகவே திகழ்கிறோம் என்றாலும் கூட ஜோதிடர்களுக்கும் கால தேச சுருதி வர்த்தமானம் என்ற அமைப்பு உண்டு. ஆகவே நம் ஜாதகத்தில் மேற்கண்ட அமைப்பு எவ்விதம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக ஆய்வு செய்து கொண்டு அதன் வழியில் ஜோதிட பணிகளையும் ஜோதிட ரீதியிலான தொழில் மேன்மைகளையும் அபிவிருத்தி செய்து கொள்வதுதான் சிறப்பு தரும். பொதுவாகவே ஜோதிடர்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரனின் நிறமான ரோஸ் நிறம் மற்றும் உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி என்ன கிரகமோ அந்த நிறத்தை ஆடையாக பயன்படுத்தும் பொழுது நல்ல வருமானத்தை அடைய முடியும். உங்களுடைய வாக்கும் அற்புதமாக பிரபலமாகும். இல்லைங்க, நான் எப்போவுமே ஒயிட் வேட்டி ஒயிட் சட்டை தாங்க போடுவேன், திடீர்னு இப்படி சொல்கிறீங்களா, நான் எந்த கலர் சட்டைங்க போடுறது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன துண்டு டவல் மாதிரி, கர்ச்சிப்பு, இதெல்லாம் இது போன்ற வண்ணத்தில் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வேட்டி சட்டை போடுறோம் அப்படின்னா சின்னதாக டவல் இருக்குது, அந்த டவலை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், கர்ச்சிப்பு வாங்கி வச்சுக்கலாம், இப்படி நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருவருக்கு புதன் சிறப்பானால் ஜோதிடம் பயில முடியும். புதன் அப்படிங்கிறது என்னங்க, இஸ் எலிஜிபிள் டு அஸ்ட்ராலஜர், அதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட், இவ்வளோதான் புதன். புதன் நல்லா இருக்குது அப்படின்னா இவரால் ஜோதிடம் படிக்க முடியும், அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்து நிலைகளுக்கும் வெவ்வேறு கிரகங்கள், வெவ்வேறு பாவகங்கள் துணை நிற்க வேண்டும். இது நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கு புதன் நல்லா இருக்குங்க, அப்போ எனக்கு ஏங்க ஜோதிடம் வரல, ஏங்க நான் சம்பாதிக்க முடியல, ஏங்க நான் பெரிய ஆளாம், இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. புதன்கிறது ஜோதிடம் பயில்வதற்கு எலிஜிபிள்,
அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. ஜோதிடம் பயின்றாலும் 2ஆம் இடத்திற்கு குரு சிறப்பாக இருந்து கேதுவின் தொடர்பை பெறும் பொழுதும் 8ஆம் இடம் அல்லது 8ஆம் அதிபதியின் தொடர்பை பெறும் போதும் சிறப்பாக பிறருக்கு ஜோதிட பலனை சொல்ல முடியும். பாருங்க, இவரு ஜோதிடம் பயில முடியும். அடுத்த நிலை என்பது ஜோதிடத்தை பயின்ற கல்வியை, அந்த வித்தையை பிறருக்கு பலனா சொல்ல முடியும். ஜோதிட பலன் பிறருக்கு சொன்னாலும் 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி தொடர்பு ஏற்படும் போது மட்டுமே அதில் இருந்து வருமானம் கிடைக்கும். எல்லாமே தெரியுங்க, நான் பலன் சொல்கிறேங்க, ஜோதிடம் கற்றுக்கிட்டேங்க, எல்லாமே நான் நாலேஜ் வந்துருச்சுங்க, எல்லாம் சரி. 2ஆம் அதிபதியோட தொடர்பு இல்லைனாக்கா நான் வருமானம் அடைய முடியாது. சரிங்க, அப்படியே வருமானம் கிடைத்தாலும் மேற்கண்ட காரணிகளுடன் லக்னாதிபதி லக்னம் தொடர்பு ஏற்படும் போது மட்டுமே ஜாதகருக்கு அந்த வருமானம் கிடைக்கும், நிற்கும். அதனால் அங்கே சம்பாதிப்பார். ஆனால் இவர் கையில் 10 ரூபா இருக்காது. இந்த பக்கம் வாங்கி அந்தாண்ட குடும்ப உறுப்பினர்கள் வாங்கிக்குவாங்க. இவர் 10 ரூபா அதை மீதி பண்ணி வைக்க முடியாது. ஜாதகருக்கு ஜோதிடம் மூலம் வருமானம் வந்தாலும் தொடர்ச்சியாக அது கிடைப்பதற்கு 2ஆம் அதிபதி வாக்குஸ்தான அதிபதி சரராசியில் நிற்க வேண்டுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போது எல்லாமே இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, நான் நல்லா பலன் சொல்கிறேன், கற்றுக்கிட்டேன், எனக்கு வருமானம் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, எனக்கு டெய்லி வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க, எல்லாமே ஓகே அப்படின்னு இருந்தாலும் 2ஆம் அதிபதி போய் சரராசியில் நிற்க வேண்டும். சரராசினா என்னங்க அப்படின்னு கேட்காதீங்க, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படியே வருமானம் தொடர்ச்சியாக வந்தாலும் வாக்கு சிறப்பாக இருந்தாலும் ஜோதிடத்தில் புகழிடுவதற்கு சூரியன் 2ஆம் அதிபதி லக்னாதிபதி பாக்கியாதிபதி தொடர்பு வேணும். எல்லாமே வந்துருச்சுங்க, எக்ஸலண்ட்டான குருக்கிட்ட கற்றுக்கிட்டேன், அற்புதமாக பல ஜோதிட முறைகளை தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், இதெல்லாம் வெளிப்படுத்துகிறேன், என்னை தேடி நிறைய வராங்க, நல்ல வருமானம் வருது, எல்லாமே சரி, திருப்தியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 2ஆம் அதிபதி எனக்கு சரராசியில் தான் இருக்கார். இப்போ உதாரணமாக சரராசினாக்கா மேசம், இந்த பக்கம் கடகம், இங்கே துலாம், இங்கே மகரம், இந்த 4 ராசிகள் சரராசி. இதில் போய் 2ஆம் அதிபதி இருந்தால் தொடர்ச்சியான வருமானம் உண்டு. அதாவது மேற்கண்ட அனைத்தும் சரியாக இருக்கும்போது, இது மாதிரி இருக்கும்போது நல்ல வருமானம் உண்டு, தொடர்ச்சியாக அவருக்கு வருமானம் நிற்காத வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. அதோடு சேர்ந்து புகழ் அடைய வேண்டும் என்றால் இந்த நிலை இருக்க வேண்டும். சரிங்க, அப்படியே புகழ் பெற்றாலும் பல நபர்களிடமிருந்து பரிசுகளை பெறுவதற்கு புகழ் அடைஞ்சாச்சு, பரிசுங்க கிஃப்டாக வருதுங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலைங்க, எனக்கு வாடிக்கையாளர்கள் வராங்க, பணத்தை மட்டும் இல்லைங்க பரிசுகளை வேற கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட பரிசு எனக்கு வருதுங்க, சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்குங்க, சென்ற இடமெல்லாம் எனக்கு கை நிறைய பரிசு மழையாக கும்மியுதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு சரராசியில் ஏதாவது ஒரு ராசியில் இருக்க வேண்டும். இவையெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் ஜோதிடத்தில் தொழில் ரீதியில் சாதிக்க சனி பகவான் ஒருவர் ஜாதகத்தில் நல்ல நிலையிலும் லக்னாதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியோடு நல்ல தொடர்பிலும் இருக்க வேண்டும். சனி நல்லா இருக்கணுங்க, எந்த தொழில் வேணாலும் நீங்கள் இருங்க, பெரிய கிங்க மாஸ்டராக ஒரு தொழிலில் நீடித்து இருக்க வேண்டும் என்றால் சனி நல்ல நிலையில் தொடர்பு நிலையில் இருந்தால் மட்டுமே அது உழைக்கிறதுக்கு சக்தி இருக்கணும். இல்லைன்னா இது மேற்கண்ட அனைத்துமே இருக்கும், திடீர்னு உடம்பு பலம் இல்லாமல் போய் நோய் படுத்துருவார், எந்திரிச்சு நிற்க கூட உடம்புல சக்தி இருக்காது. உடலில் நாம் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் சனி நல்லா இருந்தால் தான் நீங்கள் நடக்க முடியும். சனி கெட்டுட்டாரு, சனி சரியில்லை என்றால் எந்திரிச்சு நிற்க கூட என்னால் முடியலைங்க, ஒன்றுமே முடியலைங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அங்கே சனி பலம் இல்லாமல் இருக்கிறார் என்று அர்த்தம். அதனால் எவ்வளோதான் சிறப்புகள், எவ்வளோதான் கிரக மேன்மைகள், பாவக மேன்மைகள், தசாபுத்தி அமைப்புகள் எல்லாமே இருந்தாலும் கூட சனியின் அமைப்பும் இணைந்து சுபத்துவமாக சுப பார்வை சுப தொடர்பில் இருக்கணுங்க. பிறருக்கான பரிகாரத்தை கூறுவதற்கும் ஒரு ஜோதிடர் கூறும் பரிகாரம் வெற்றியடைவதற்கும் ஒரு ஜோதிடருக்கு 9ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நடப்பு தசாநாதனுக்கு 9ஆம் அதிபதி நட்பு நிலையிலோ சுபத்துவ நிலையிலோ இருக்க வேண்டும். ஒவ்வொரு புத்திநாதனும் மேற்கண்ட அம்சங்களோடு சுப தொடர்பில் பொருந்தி வரும்போது மேற்குறிப்பிட்ட அனைத்து நிலைகளும் ஒரு ஜோதிடருக்கு மிகச் சிறப்பாக தங்களது பலன்களை வழங்கும்.
மேற்கூறிய நிலைகள் யாவும் நெருப்பு ராசியில் இருந்தால் மிகவும் ஜோதிட தொழில் சுறுசுறுப்பாகும். நெருப்பு ராசியில போய்ங்க ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாவே படு சுறுசுறுப்பா வேலை செய்யும். ஆக்டிவா இருக்கும். இப்போ ஒரு நோய் கிரகம் போய் நெருப்பு ராசியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6ஆம் அதிபதி. நோய் வந்துச்சுன்னா அப்படியே தீவிரமா இருக்கும் அவருக்கு. அப்படியே பரபரப்பா இருக்கும் நோய். நேத்திக்கு தாங்க தும்முனாரு, இன்னைக்கு என்னங்க அதுக்குள்ள காய்ச்சல், இருமல் எப்படிதான் ஒரே நாள்ல அப்படிங்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நெருப்பு ராசி, அதிலும் சரராசியில் இருந்தா சொல்லவே வேணாம். நிலராசியில் இருந்தால் மிகவும் அப்படியே அமைதியான முறையில் அந்த தொழில் நடந்துட்டு இருக்கும். காற்று ராசியில் இருந்தால் ஒரு ஜோதிடரின் வளர்ச்சி அவரது வாக்கு பலம் நெடுந்தூரத்திற்கு மற்றும் பல ஊர்களுக்கும் பரவும் வகையிலும். காற்று ராசினாவே பரவக்கூடியது, அப்படியே புயல் வேகத்தில் செல்லக்கூடியது. இந்த வதந்தியெல்லாம் பாருங்க வேகமாக பரவுது இல்லைங்களா? சில பேருக்கு இந்த காற்று ராசியில் ஒரு கிரகம் ஏதேனும் ஒரு அசுபத்தன்மையில் நிற்குது அப்படின்னா அவர்கள் தான் இந்த வதந்தியை பரப்புறதுல கில்லாடியாக இருப்பாங்க. பெரிய அளவுக்கு வதந்தியை பரப்புவாங்க. இப்போ மிதுன ராசி தான் புயல் ராசின்னு சொல்லுவோம். அந்த புயல் ராசியில் போய் ஒரு கிரகம், அது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுனத்தில் ஒரு கிரகம் அசுப தன்மையில் அமர்ந்து இருக்கும் பொழுது இந்த வதந்தியை கிளப்புறதுல அவங்க கில்லாடியாக இருப்பாங்க. சரிங்க, அப்போ ஒரு ஜோதிடருடைய புகழ் வந்து நல்ல பெரிய அளவுக்கு பரவணும் அப்படின்னா அந்த ஜோதிடருடைய லக்னாதிபதி அல்லது அவருடைய வாக்கு ஸ்தானாதிபதி இவர்கள் காற்று ராசியில் இருக்கும்போது பல ஊர்களுக்கும் ரொம்ப வெளியிடங்களுக்கெல்லாம் அவருடைய பேர் நல்லா பரவும். நீர் ராசியில் இருந்தால் ஒரே நிலைப்பாட்டில் அவரது பெயர் அப்படியே குறிப்பிட்ட நீரோடை ஓடுவது போல அப்படி சீரான தன்மையில் இருக்கும். 10ஆம் அதிபதி குரு கேது தொடர்பு பெறுவது என்பது ஜோதிடத்திற்கு ரொம்ப சிறப்புங்க. 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வது கற்ற கல்வியை பிறருக்கு அறிவுறுத்துவதற்கு சிறப்பு சேர்க்கும். எல்லாருமே கல்வியை கற்கிறாங்க. இன்னைக்கு ஜோதிடம் கற்காதவர்கள் பெரும்பாலும் குறைவு, அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஜோதிடம் கற்கிறாங்க. அப்போ கற்கிறவர்கள் எல்லாமே எல்லாருக்கும் சொல்லி தருவாங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அப்போது கற்ற கல்வியை, அது ஜோதிடம் மட்டுமல்ல எந்த கல்வியாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளும் வரை தான் புதனாக இருக்கும். ஆனால் கற்றுக்கொள்ள வெளிப்படுத்துவதற்கு புதனுக்கு தெரியாது அல்லது விரும்பாது. இப்போ கற்றுக்கொண்டதை ஈர்த்து கொண்டதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலை என்பது குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு வரணும். 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்வது தனக்கு தெரிந்த வித்தையை தொழிலாக செய்வதற்கு துணை புரியும். அது எந்த வித்தையாக இருந்தாலும் சரி, எந்த வித்தையாக இருந்தாலும் சரி, அந்த வித்தையை தொழிலாக மாற்றி அவர் செய்வார். 2ஆம் இடம் 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி இவற்றிற்கு புதன் தொடர்பு பெறுவது என்பது ஜோதிடத்திற்கு மிக சிறப்பு தரும். லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. லக்னாதிபதி திரிகோணத்தில் அமர்வது, காற்று ராசியில் புதன் குரு கேது தொடர்பு இருப்பின் ஜோதிடம் சிறப்பாக அவர்களுக்கு வரும். லக்னாதிபதி மற்றும் வாக்காதிபதி என்ற 2ஆம் அதிபதி தொழிற்காரகன் சனி இவர்கள் மூவரும் காற்று ராசியில் இருப்பது அல்லது காற்று ராசியை பார்ப்பது ஜோதிடத்தில் நல்ல வருவாயை ஈட்ட வைக்கும். காற்று ராசி அதிபதிகள் தொடர்பு பெறின் பகுதி நேர ஜோதிடராகவும் சில பேர் இருக்க செய்கிறார்கள். ஜோதிடம் என்பது 5ஆம் இடம் கலைத்துறையை குறிக்கக்கூடியது. ஏன்னா இந்த கலைகள் அனைத்து வகையான கற்பனைகள் வெளிப்படுத்துதல் எல்லாமே 5ஆம் இடத்தை குறிக்கும். எனவே 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் அல்லது 2ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டாலும் ஜோதிடத்தின் மூலமாக வருமானம் வரும். புதன் அஷ்டவர்க்க பரல்களில் அதிக எண்ணிக்கை பெற்று வலுவாக இருக்கும் பொழுது ஜோதிட அறிவு ஏராளமாக அவர்களுக்கு இருக்கும். சனி 2ஆம் அதிபதியோடு தொடர்பு பெறுவது வாக்கு தொழில் சிறப்பு தரும். 8ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தொடர்பு பெறுவது ஒருவரின் மறைமுக ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் சிறப்பு தரும். 8ஆம் இடம் அல்லது 8ஆம் அதிபதி மற்றும் சனி தொடர்பு இன்றி ஜோதிடத்தில் உயர்வை அடைய முடியாது. பொதுவாக எந்த தொழிலாக இருப்பினும் 2ஆம் அதிபதிக்கு சனி தொடர்பு ஆக வேண்டும். அதே போல லக்னாதிபதிக்கும் சனி தொடர்பு இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் அந்த தொழிலை திறம்பட செய்ய ஏதுவாக இருக்கும். 2ஆம் அதிபதி லக்னாதிபதி தொடர்பு பெற்று 2ஆம் இடத்திற்கு 9, 10 அதிபதிகள் ஏதேனும் ஒரு சுப வீடுகளில் இணைந்து நிற்கும் பொழுது
ஜோதிடத்தின் மூலமாக அல்லது வாக்கின் மூலமாக மிகுந்த புகழ் பெறக்கூடிய அமைப்பு என்பது உருவாகும். 2ஆம் இடத்திற்கு 9, 10ஆம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் சார பரிவர்த்தனை பெற்று அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமே 2ஆம் இடத்தை பார்ப்பதோ அல்லது 2ஆம் அதிபதியோடு தொடர்பு பெறுவதோ இருப்பின் அந்த ஜாதகருக்கு ஜோதிடத்தின் மூலமான புகழ் அதீதமாக இருக்கும். 2ஆம் அதிபதி நின்ற சார அதிபதி குருவாக இருந்து அந்த குரு லக்னத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் சுப வீட்டில் நிற்கும் பொழுது சிறந்த ஜோதிடர் என்ற தகுநிலை என்பது அவருக்கு உண்டு. சனியும் 2ஆம் அதிபதியும் சர வீட்டில் இருக்கும் பொழுது தொடர்ச்சியான வருமானம் இருக்கும். ஒருவரின் வாடிக்கையாளர்கள் என்பவர்கள் 7ஆம் பாவம். 7ஆம் பாவக அதிபதி 9ஆம் வீட்டில் இருப்பவர்கள் வெளியிடத்தில் உள்ள வாடிக்கையாளர்களை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். 7ஆம் பாவக அதிபதி 12இல் இருப்பவர்கள் வெளிநாடுகளில் வாழ்பவர்களை அதிகமாக வாடிக்கையாளர்களாக கொண்டவர்களாக இருப்பார்கள். முதலில் ஜோதிட கல்வி கற்கும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் உருவாக்குபவர் மட்டுமே புதன். புதன் ஒருவர் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலே அவருக்கு ஜோதிடம் படிப்பதற்கான சிந்தனை திறன் மற்றும் மனதில் பதியக்கூட திறன் சிறப்பாக அமையும். புதன் லக்னம் மற்றும் லக்னாதிபதியோடு எந்த அளவிற்கு சுப தொடர்பு நெருங்கிய தொடர்பு பெறுகிறாரோ அந்த அளவிற்கு ஜோதிடத்தின் மீதான ஈடுபாடும் கணித திறனும் அதிகமாக இருக்கும். புதனுக்கு கல்வி மற்றும் கணிதம்ங்க. ஒரு ஜோதிடத்தில் நல்ல கணித புலமை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா புதன் அவருக்கு சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் நல்ல ஆய்வுத்திறன் இருக்கும், கணித திறன் என்பது அவர்களுக்கு சுமாராக தான் இருக்கும். அடுத்து ஜீவகாரகன் எனும் ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு சுக்கிரனும் சுபத்தன்மையோட லக்னம் லக்னாதிபதி மற்றும் 2ஆம் வீட்டிற்கு 2ஆம் அதிபதிக்கு சம்பந்தம் பெற வேண்டும். புதன் லக்னத்திலோ அல்லது லக்னாதிபதி புதன் வீட்டிலோ அல்லது லக்னாதிபதியும் புதனும் இணைந்தோ இருப்பதும் சிறப்பு. ஆனால் இது சுப வீடுகளில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. 2ஆம் அதிபதி லக்னாதிபதி புதன் குரு இவை தொடர்பு பெறுவது மிகவும் சிறப்பு. 5ஆம் பாவகம் மற்றும் 8ஆம் பாவகம் ஜோதிடத்திற்கு என சிறப்பான பாவகங்கள். இந்த பாவக அதிபதிகள் 2ஆம் வீட்டிற்கோ அல்லது 2ஆம் அதிபதிக்கோ தொடர்பு பெறுவது மிகச்சிறந்த வாக்கு பலிதம் உள்ள ஜோதிடர். ஒரு ஜோதிடருக்கு கற்பனை திறன், பேசும் திறன் இவை இரண்டுமே மிக அவசியம். தனது கற்பனையின் மூலமாக கோர்க்கப்பட்ட ஜோதிட பலன்களை அடித்து பேசக்கூடிய நிலைகளை அவர் ஜாதகத்தில் இடம்பெற்றுள்ள செவ்வாய் பகவான் குறிப்பார். அப்போ செவ்வாயும் பாருங்க ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். எனவே எவ்வகையிலாவது வாக்குஸ்தானத்திற்கு செவ்வாய் தொடர்பு இருக்க வேண்டும். இல்லையெனில் அனைத்து ஞானமும் கல்வியும் இருந்தாலும் கூட வெளியே பேசுவதற்கு தயக்கமும் பயமும் இருக்கும். எல்லாமே தெரியும், இந்த பலன் எல்லாமே நான் சொல்கிறது யோசிக்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் இதை நான் சொன்னால் இவர் எதாவது கோச்சிக்குவாரோ, ஐயோ என்னை எதாவது தப்பாக நினைப்பாரோ, அல்லது என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாரோ. சில பேர் இருக்காங்க, நம்ம நல்ல பலன்களை சொன்னால் சந்தோஷமாக கேட்பாங்க. கொஞ்சம் நெகட்டிவ் பலன் ஜாதகத்தில் சொன்னால் அது எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இல்லை எந்த ஜோதிடம் இது இப்படிலாம் சொல்லலையே, நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க, கொஞ்சம் மிரட்டுற மாதிரி நம்மளை பேசுவாங்க. அப்போது ஒரு ஜோதிடருக்கு எங்கள் செவ்வாய் பலவீனமாக இருக்குதுன்னு வச்சுங்க, டக்குன்னு அவங்க பயந்து போய் அதுக்கப்புறம் எங்ககிட்ட வார்த்தையே வராது. ஐயோ நான் தெரியாது சொல்லிட்டேங்க, இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, நான் இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலன்னு சொல்கிறதுக்கே அவர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுவார். அடுத்து இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க நீ பலனே சொல்லிங்க என்னை விட்டுருங்கன்றார். ஸோ எந்த தொழில் செய்தாலும் செவ்வாய் என்ற அந்த ஒரு வீரத்தை குறிக்கக்கூடிய தைரியத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் நல்லா இருக்கணும். இது ஜோதிடத்துக்கு மட்டும் இல்லை, எந்த சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் செவ்வாயும் நல்லா இருந்தால் தான் ஒரு சுயதொழில் மேன்மையை நல்லா பண்ண முடியும். தொழிலுக்கு சனியை நம்ம முக்கியமாக சொல்லுவோம், அதே போல் செவ்வாயும் ஒரு தொழிலுக்கு நல்லா இருக்கணுங்க. செவ்வாய் பலவீனமானவர்களும் தொழிலில் சில இடத்தில் தோற்று விடுகிறார்கள்ங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவுங்கிறது மொத்தமாக ஜோதிடத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா தொழில்களுக்குமே இப்போ நம்ம சொன்ன அனைத்து விதிகளையும் நீங்கள் மையப்படுத்தி பார்க்கலாம். இப்போ ஜோதிடத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரதானமாக 2ஆம் இடத்தையும் கிரகங்கள் என்று பார்க்கும்போது புதனையும் நம்ம எடுத்து பேசிக்கிட்டே வரோம். அதே போல தான் நீங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் எடுக்கும் பொழுது அந்த இடத்தையும் அந்த காரக கிரகத்தையும் எடுத்து பேசும்பொழுது இதே விதிகள் அப்படியே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். மேற்கண்ட கிரகங்களின் தொடர்புகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் நல்ல கணித திறனோடு ஜோதிட விதிகளையும் விதிவிலக்குகளையும் ஆய்வு செய்து பலன் கூறக்கூடிய நிலையில் இருப்பார். இந்த தொடர்புகளுடன் கேது தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை வரும்பொழுது தன்னுடைய கல்வி ஞானத்துடன் தன் சிந்தனைக்குள் தோன்றுகின்ற விதிவிலக்குகளுக்கு எட்டாத சில விஷயங்களையும் தனது வாக்கினால் பலன்களாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பது இவர்களுக்கு கிடைக்கும்.
மேற்கண்ட கிரக இணைவுகள் சூரியன் சம்பந்தம் பெறும் பொழுது மிகவும் புகழ்பெற்ற ஜோதிடராக சமுதாயத்தில் வலம் வருவார். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த சூரியனோட புதன் வரும்போது மட்டும் அந்த வித்யா கர்வம் வராத பார்த்துக்கணும். ஜோதிட கிரகங்கள் மற்றும் ஜோதிட பாவங்களில் ராகு சுபத்துவமாக பலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் மிகவும் பிரபலமான ஜோதிடராகவும் எப்பொழுதும் ஓய்வு என்பதே இல்லாத வகையில் மிகச்சிறந்த தொழில்முறை ஜோதிடராகவும் இந்த உலகம் போற்றக்கூடிய ஜோதிடராகவும் ஜொலிப்பார். புதன் 3ஆம் பாவத்திற்கு தொடர்பு வரும்பொழுது தான் கற்ற ஜோதிட கலையை தன் எழுத்தாற்றல் மூலமாக பலருக்கும் தெரியப்படுத்துவார். புதன் 5ஆம் பாவத்திற்கு தொடர்பு பெறும் பொழுது தன்னுடைய கற்பனை சக்தியின் மூலமாக ஜோதிடத்தை அதன் வழிமுறைகளை மிகவும் அறிவுபூர்வமாக எடுத்துரைப்பார். புதன் 3ஆம் பாவத்தோடு நல்ல நெருங்கிய தொடர்பு பெறக்கூடிய நிலையிலும் அந்த தொடர்பு என்பது திரிகோணத்தில் அமர்வு பெறும் பொழுதும் அந்த ஜாதகருக்கு அவருடைய கற்ற கலையை ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு பிறருக்கு விநியோகிக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இயற்கையிலேயே இருக்கும். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் கூடங்க புதன் 3ஆம் அதிபதியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். அதனால தான் நான் இந்த போன்ற பதிவுகளை பிறருக்கு கொடுக்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு புத்தகம் கூட நான் எழுதி வெளியிட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது. இன்னமும் ஒரு 2 புக்கு எழுதிட்டுருக்கேன். அதுவும் பிற்காலத்தில் நல்ல விதமாக அனைவருக்கும் போய் சேரக்கூடிய அளவிற்கு அந்த புத்தகமும் வெளிவரும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஆண்டவன் அருளால் கிடைக்கும் என்று நம்புகிறேன். சரி, புதன் 8ஆம் பாவ தொடர்பு பெறும் பொழுது பிறருக்கு தெரியாத நுணுக்கங்களை கூட இவரது அறிவுத்திறன் மூலமாக ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துவார். புதன் 9ஆம் இடம் தொடர்பு பெறும் பொழுது ஜோதிடத்தை ஆன்மீகத்துடன் தொடர்பு படுத்தி பரிகார முறைகளையும் பிரதி பலன் பாராது எடுத்துரைப்பார். மேற்கண்ட ஜோதிட கிரகங்களில் சனி வக்ர நிலையில் தொடர்பு பெறும் பொழுது ஓய்வு உறக்கம் பாராது மிக சிரமப்பட்டு ஜோதிடத்தின் தத்துவங்களை பிறருக்கு எடுத்துரைக்கும் பொருட்டு கடுமையான உழைப்பை ஜோதிடத்திற்கு அர்ப்பணிப்பார். இதே சனி வக்ரம் பெற்றால் இப்படி, இதே சனி வக்ரம் நீசம் பெற்று நீசபங்கம் அடைந்து இந்த வாக்குஸ்தானம் லக்னாதிபதி இவர்களோடு தொடர்பு பெறும் பொழுது இந்த ஜோதிடம் சார்ந்த தேடுதலுக்காக கொஞ்சம் கூட கஷ்டமே பார்க்காத உழைக்க தேடுதல் என்பது பயங்கரமாக இருக்கும். வக்ரம் அடைந்தால் உழைப்பு என்பது அதிகமாக இருக்கும். இப்படி 80 விதிகளாக நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இது விதிகள் என்று நினைத்தீங்கன்னாலும் சரி, காரணிகள் என்று எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவையெல்லாம் தொடர்புபடுத்தி உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் ஜாதகத்துக்கு ஏதாவது பொருந்தி வருதா, எத்தனை விதிகள் பொருந்தி வருகிறது என்பதை பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தொடர்ச்சியாக நமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிடம் படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கும் அடியேன் மேலான வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன்.